காதோடு நான் கதை சொல்லுவேன். கதை சொல்வது பிரியா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கும் நான் உங்களுக்காக ஒரு க்ரைம் த்ரில்லர் நாவலோடு தான் வந்திருக்கிறேன். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னடா எல்லா வீடியோலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கேட்குறான்னு நினைக்காதீங்க. அழுத பிள்ளை தான் பால் குடிக்கும், கேட்டால் தான் கிடைக்கும். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், நான் கெஞ்சி கேட்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கேளுங்க. நான் கேட்டால் நீங்கள் தருவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதை வழியாக தான் கேட்குறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் கதைச்சங்கிற டைமை வேஸ்ட் பண்ணாமல் வாங்கோ, கதைக்குள்ளே போகலாம். பார்வை. அத்தியாயம் 1. அந்த நீல நிற மாருதி கார் நெடுஞ்சாலை 47 ராக்கெட் தனமாய் வழுக்கி போய்கொண்டிருந்தது. வானப்பரப்பில் விடிகாலை நேரம் துவக்கமாகிக் கொண்டிருந்தது. சுற்றுப்புறங்களில் மெல்லிசாக வெளிச்சம் விழ துவங்கியிருக்க காரை கையாண்டு கொண்டிருந்த வினய்குமார் காருக்கு முன்னால் தவழ்ந்து கொண்டிருந்த ஹெட்லைட்டின் இளமஞ்சள் வெளிச்சத்தை சுவிட்சை தட்டி காணாமல் பண்ணினான். உத்தேசமாய் வினய்குமாரின் வயதை 29 எனலாம். வடக்கத்தி ஹீரோ மாதிரி உயரமாய் சிவப்பாய் தோற்றம் தந்தான். பிறவி பணக்காரன் என்பது முகத்தில் நோட்டீஸ் அடித்து வைத்த மாதிரி தெரிந்தது. அவன் தோளில் தலை சாய்த்து தூங்கி விழுந்து கொண்டிருந்தாள் சுபலேகா. வினய்குமாரை காட்டிலும் 3.5 வயது குறைச்சலானவள். 3.5 வருஷமாய் அவனின் மனைவி. அசப்பில் பானுப்பிரியாவை நினைவுபடுத்தினாள். நறுக்கி எடுத்த மாதிரியான அவளின் உதடுகள் வினய்குமாரை ரொம்பவும் கவர்ந்த அம்சம். பின் சீட்டில் பிராக்கெட் மாதிரி உடம்பை குறுக்கி கொண்டு படுத்திருந்தான் குட்டி வினய்குமார் குரு. போஷாக்கான வளர்ச்சியுடன் தெரிந்தான். ஸ்வெட்டருக்குள் கமுக்கமாய் அடங்கி இருந்தான். அவனுடைய வயதுக்கு அவன் பேசும் வார்த்தைகள் ரொம்பவும் அதிகம் என்பது வினய்குமார் சுபலேகாவின் பெருமைப்பட்டு கொள்ளும் விஷயம். சாத்தி கிடந்த ஜன்னல் கண்ணாடியை வினய்குமார் இறக்கிவிட குளிர்காற்று ஃப்ரிட்ஜில் ஜில்லிப்போடு காருக்குள் பிரவேசித்து சுபலேகாவின் குருவின் தூக்கத்தை இரக்கமில்லாமல் கலைத்து விட்டது. காற்றில் அலைய ஆரம்பித்த நீளமான கேசங்களை ஒதுக்கிவிட்டபடியே தலையை உயர்த்தினாள். வினய்குமாரை பொய்க்கோபத்தோடு முறைத்து செல்லமாய் சினுங்கினாள். ஜன்னலை சாத்துங்க, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கணும். என்னது, இன்னும் கொஞ்சம் தூங்கணும்னு சொன்னேன். ராத்திரி பூராவும் கொட்ட விழிச்சிருந்து காரை ஓட்டிட்டு வர்ற என்கிட்ட இப்படி சொல்ல உனக்கு எத்தனை தைரியம் இருக்கணும்? உங்க தலைவிதி அப்படி இருந்தால் அதுக்காக நான் என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியுமா? பொண்டாட்டி கஷ்டப்பட வேண்டாம் பாவம்னு நினைச்சு நானே ஓட்டிட்டு வந்தேன் பாரு. எனக்கு இது தேவைதான். ராத்திரியே 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை உன்னை எழுப்பி காரோட்ட சொல்லி இருக்கணும். கோவிச்சுக்காதீங்க. பிக்னிக் ஸ்பாட்ல அலைச்சல்ல எக்கச்சக்கமான டயர்ட். நான் மட்டும் அலையலையா? நீங்க ஜாலியா பிக்னிக்கை என்ஜாய் பண்ணிட்டு வந்தீங்க. நீ குருவை மேய்க்கவே எனக்கு சரியா இருந்தது. நீங்க தான் பார்த்தீங்களே என்னம்மா லூட்டி அடிக்கிறான். என்கிட்ட விட்டா நான் பார்த்துக்க மாட்டேன்னா சொல்றேன். நான் உங்ககிட்ட விட மாட்டேன்னா சொல்றேன். இவன் தான் எப்ப பார்த்தாலும் அம்மான்னு என் புடவைய பிடிச்சுக்கிட்டே இருக்கானே, நான் என்ன செய்ய? எல்லா பொம்பளைங்களுக்குமே குழந்தை ஒரு சாக்கா போச்சு. ஓஹோ ஐயா, எத்தனை பொம்பளைங்களை இதுவரைக்கும் பார்த்துருக்கீங்க? வேண்டாண்டா சாமி, ஒரே ஒரு பொம்பளையே என்னால் வச்சு சமாளிக்க முடியல. எல்லா ஆம்பளைங்களுக்குமே இது ஒரு வழக்கமான புலம்பலா போச்சு. ஏய், நான் சொன்னதையே திருப்பி சொல்லி தாக்குறியா? செல்லமாய் அவளை அவன் அடிக்க போன வினாடி, மம்மி, குருவின் மழலை இளையோடும் குரல் காதில் வந்து மோத இருவரும் திரும்பினார்கள். குரு சுண்டு விரலை உயர்த்தி காட்டினான். ஃபிஷ் அடிக்கணும். பின் சீட்டிலிருந்து தாவின அவனை கைகளில் அள்ளி முத்தம் தந்த சுபலேகா, ஏங்க காரை கொஞ்சம் ஓரமாய் நிறுத்துங்க என்றாள். அப்பா, கடைசியில் என் மகன்தான் என்னை காப்பாத்தினான். குரு, நீ ஃபிஷ் அடித்த பிறகு நான் போய் பின் சீட்டில் ஹாயாய் தூங்க போகிறேன். அம்மாதான் இனி காரை ஓட்டிட்டு வரணும். சரி, கொஞ்சம் விட்டா அழ ஆரம்பிச்சிருவீங்க போல இருக்கு. அடம் பிடிக்கிறதுல குருவை விட நீங்க மோசம். கார் அந்த மரத்தின் ஓரமாக ஒதுங்கி நின்றது. கதவை விரித்த சுபலேகா குருவை கீழே இறக்கி சொல்லி தடந்து தானும் இறங்க போனாள். இறங்க முயன்றவளின் கையை பற்றி தடுத்தான் வினய்குமார். என்னங்க,
குரு இறங்கி மரத்துக்கு பின்னால் போயிட்டு வரட்டும். அதுவரைக்கும் இங்கே எனக்கு ஆகஸ்ட் 47. இவன் தனியா எப்படி? அதெல்லாம் போவான். குரு, நீ அந்த மரத்துக்கு பக்கத்தில் போய் ஃபிஷ் அடிச்சிட்டு வா. நானும் அம்மாவும் காரில் உட்கார்ந்திருக்கோம். சரியா? சரி டாடி. தலையாட்டி கொண்டே உற்சாகமாக ஓடினான் குரு. அவன் போனதுதான் தாமதம். வெடுக்கென்று அவளை இழுத்து தன்னோடு சேர்த்து கொண்டான் வினய்குமார். ச்சை, நீங்க படு மோசம். திட்டினாலே ஒழிய அவன் இழுத்த இழுப்புக்கெல்லாம் எதிர்ப்பில்லாமல் இசைந்து வந்தாள். முழுசாக ஒரு நிமிஷம் கூட கரைந்திருக்காது. டாடி டாடி, சீக்கிரம் இங்கே வாங்க. குருவின் பயம் அப்பின அரர் குழலை கேட்டு திடுக்கிட்டு பிரிந்தார்கள் வினய்குமாரும் சுபலேகாவும். அத்தியாயம் 2. காந்திஜி நினைவு ஆசிரமம். வளைவான போர்டில் இருந்த பெயிண்ட் உதிர்ந்த எழுத்துக்கள் மிகுந்த சிரமத்துடன் கோர்த்து பார்த்தால்தான் படிக்க முடியும். போர்டை அடுத்து மெல்லாக்காய் திறந்து கிடந்த நீளமான இரும்பு கிராதி கேட் பெரும்பாலும் துருப்பிடித்து போயிருந்தது. கேட்டுக்கு அப்பால் வெகு நீளமான மைதான பரப்பு செங்காவி நிற கார்பெட் விரித்து வைத்த மாதிரி பரவி கிடந்தது. அதில் ஆங்காங்கே ஏகப்பட்ட வருஷங்களாக உடம்பை வளர்த்து கொண்ட அடர்த்தியான மரங்கள் சூரியனோடு ஒத்துழையாமல் போர் நடத்தி தரையில் வெயிலை கொட்ட விடாமல் தடுத்து கொண்டிருந்தன. அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம். கோரசான குழந்தைகள் சத்தம் ஒருவித ரிதத்தோடு காற்றில் கலப்படமாகிக் கொண்டிருந்தது. அது பார்வை இழந்த குழந்தைகளுக்கான பள்ளிக்கூடம். சுண்ணாம்பு கோபி அடித்த அகலமான கட்டிடத்தில் வரிசையாய் கண்ணில் அடிக்கும் கதவுகளும் ஜன்னல்களும் கட்டிடத்திற்கு ஒரு அழகான தோற்றத்தை கொடுத்து கொண்டிருக்க, நேர்மேலே பறக்கின்ற தேசிய கொடி எக்ஸ்ட்ரா கெட்டப் தர முயற்சித்தது. அந்த நாளின் காலை நேர 10 மணிக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் 2000 அந்த ஸ்கூல் காம்பவுண்டுக்குள் பிரவேசம் ஆனது. HM அறைக்கு வெளியே ஸ்டூல் போட்டு உட்கார்ந்திருந்த பியூன்கிரி கண்களில் கேள்விக்குறி பிரசன்னமாக அந்த காரை பார்த்தான். அவன் ஆச்சரியத்துக்கு காரணம் இருந்தது. அந்த பள்ளியின் காம்பவுண்டுக்குள் ஒரு மொபைட் நுழைவதே ஆச்சரியத்துக்குரிய விஷயம்தான். உள்ளே இருப்பவர்களில் பெரும்பாலானவர்கள் அனாதை குழந்தைகள் அல்லது அவ்வளவாய் வசதி இல்லாத குடும்பத்தைச் சேர்ந்த குழந்தைகள். எப்போதோ ஒரு சுதந்திர போராட்ட தியாகி ஆரம்பித்து வைத்த ஃபண்டின் உதவியால் இலவசமாக நடத்தப்படும் சேவை பள்ளி. ஏதாவது விழா வெட்டி என்றால் யாராவது பெரிய மனிதர் வந்து கொடியேற்றி விட்டு போவதோடு சரி. மற்றபடி பள்ளியை திரும்பி கூட பார்க்க ஆளில்லை. கார் நேராக கட்டிடத்தின் மையத்திற்குள் வந்து வராண்டாவை ஒட்டின மாதிரி ஓய்வடைந்தது. ஒரு சுத்தமான டிரைவர் பட்டென கார் கதவை திறந்து இறங்கினான். ஒருவித அவசரத்தோடு காரை சுற்றி வந்து பின் கதவையும் திறந்து விட்டான். உதவினதும் பயந்திட வேண்டாம். உங்களாலே சுலபமாய் செய்யக்கூடியதுதான். என்னாலே முடிஞ்ச உதவியை நிச்சயமாய் செய்வேன். அந்த பெண்மணி சொன்னதும் சற்று மகிழ்ச்சியான பார்வையோடு நிமிர்ந்த அஜித் மேனன் சொன்னார். எனக்கு 2 பார்வை இழந்த சிறுவர்கள் வேணும். எதுக்காக? கடந்த 2 வருஷமாய் ஒரு முக்கியமான ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கின்றேன். அந்த ஆராய்ச்சி கிட்டத்தட்ட முடிகிற தருவாயில் இருக்கு. என்ன ஆராய்ச்சி? பார்வை இழந்தவர்களுக்கு திரும்ப பார்வை கிடைக்க வழி செய்யக்கூடிய ஆராய்ச்சி. ஏதாவது ஆப்ரேஷனா? நோ, வித்தவுட் ஆப்ரேஷன், வித்தவுட் மெடிசின். பார்வை கிடைக்க சில முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றேன். திகைப்பு பரவின கண்களால் அவரை பார்த்தாள் அந்த பெண்மணி. அது எப்படி? காது கேளாதவர்களுக்கு ஹியரிங் எய்ட் உதவுற மாதிரி பார்வை இல்லாதவர்களுக்கு உதவியாய் ஒரு கருவி கண்டுபிடிச்சா என்னன்னு தோணிச்சு. அதோட விளைவுதான் என்னோட இந்த முயற்சி. கருவின்னா எந்த மாதிரி? ஜஸ்ட் ஒரு ஸ்பெஷல் வகையான கண்ணாடி தான். அதை போட்டுக்கிட்ட பின்னால் சுத்தமாக பார்வை இல்லாதவங்க கூட அட்லீஸ்ட் மங்களாகவாவது எதிரில் உள்ள பொருளை பார்க்க முடியும். இந்த ஆராய்ச்சி சக்ஸஸ் ஆயிருச்சா? நான் தான் சொன்னேனே, இடைப்பட்ட ஸ்டேஜில் இருக்கு. இந்த ஸ்டேஜில் ஆராய்ச்சி தொடர்ந்து செய்யணும்னா 2 பார்வை இழந்தவங்க தேவை. இந்த உதவியை கேட்டு இங்கே வரணும்னு எப்படி உங்களுக்கு தோணிச்சு? ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. அங்கேயே உங்களுக்கு பார்வை இழந்த பேஷண்ட்ஸ் கிடைப்பாங்களே.
வாஸ்தவந்தான். ஆனால் பார்வை இழந்த குழந்தைங்கள் இருந்தால் பெட்டர்னு நினைச்சு இங்கே வந்தேன். ஏன்னா குழந்தைங்க ஓரளவு இடைஞ்சல் இல்லாம ஒத்துழைப்பாங்க. அது போக வளர்ற குழந்தைங்க கிட்டே தான் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கரெக்டாக ஸ்டடி பண்ண முடியும். இந்த பரிதாபமான குழந்தைகளோட பிரகாசமான எதிர்காலத்துக்காக நீங்க செய்கிற உன்னதமான ஆராய்ச்சிக்கு நிச்சயமா என்னாலான உதவியை நான் செஞ்சே ஆகணும். இங்கிருந்து உங்க ஆராய்ச்சிக்காக 2 குழந்தைகளை அனுப்பி வைக்கிறதில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. இருந்தாலும் ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட்டையும் ஒரு வார்த்தை கேட்க விரும்புகின்றேன். கரஸ்பாண்டன்ட் யாரு? எங்கிருக்கின்றார்? அவங்களும் ஒரு லேடி தான். இதனோட இன்னொரு பிரிவான மகளிர் ஆசிரமத்தில் இருப்பாங்க. அவசியம்னா நான் அவங்களையும் பார்த்து பேச தயாராக இருக்கின்றேன். நீங்க நாளைக்கு காலையில் இதே நேரம் வாங்க. நானே அவங்க கிட்ட விஷயத்தை சொல்லி பர்மிஷன் வாங்கி வைக்கின்றேன். இது ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டி தான். அவங்க இந்த நல்ல காரியத்துக்கு நிச்சயமா மறுபேதும் சொல்ல மாட்டாங்க. மேடம், தப்பா நினைச்சுக்க வேண்டாம். இன்னொரு 24 மணி நேரத்தை வீணடிக்க நான் விரும்பல. கையோட நான் பசங்களை கூட்டிட்டு போக நினைக்கின்றேன். ஃபோன் இருந்தால் அவங்களை இப்பவே கான்டாக்ட் பண்ணலாமே. ஃபோன் இல்லை. அதுவும் இல்லாமல் இப்போ அவங்க அங்கேதான் இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. வாரத்தில் ஒரு நாள் சில கிராமங்களுக்கு போய் கிராமப்புற பெண்களை சந்தித்து பேசுவார். ஒரு கால் இன்னைக்கு போயிருந்தாலும் போயிருக்கலாம். நீங்க நாளைக்கு வந்தால் உடனே குழந்தைகளை அழைச்சிட்டு போகலாம். அஜித் மேனன் யோசனையோடு அமைதி காத்து கொண்டிருக்க அவரின் தவிப்பை கவனித்த HM சில வினாடி தீவிர யோசனைக்கு பின்னால் சொன்னாள். உங்களோட ஆர்வத்தையும் அவசரத்தையும் என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஒன்று செய்யலாம். நான் வேணா பசங்களை என் ரிஸ்கில் உங்க கூட அனுப்பி வைக்கிறேன். HM சொல்ல ஸ்விட்ச் தட்டின பல்பாய் அஜித் மேனன் முகம் மலர்ந்தார். அத்தியாயம் 3. குருவின் குரலில் தரித்த நடுக்கத்தையும் என்றுமில்லாமல் அதன் உயர்ந்த டெசிபலை உணர்ந்த சுபலேகா சட்டென பதட்டத்தில் விழுந்தாள். வினய்குமாரின் கையை பற்றி உலுப்பினாள். என்னங்க, குரு ஏன் இப்படி சத்தம் போடுறான்? அவளுக்கு இருந்த பதட்டத்தில் 10% கூட வினய்குமாரின் முகத்தில் தென்படவில்லை. சர்வசாதாரணமாய் சொன்னான். உன் பையன் உன்ன மாதிரியே சரியான பயந்தாங்கொள்ளி. ஏதாவது நாய் பூனையை பார்த்து பயந்திருப்பான். இல்லைங்க, அவன் குரலே ஒரு மாதிரி இருக்கு. கொஞ்சம் வாங்க. சொல்லிக்கொண்டே படக்கென்று காரின் கதவை விரித்தாள். அவசர அவசரமாய் கீழே இறங்கி அந்த மரத்தை நோக்கி வேக வேகமாய் நடந்தாள். வினய்குமாரும் அவளை தொடர்ந்தான். குரு, குரு கூப்பிட்டு கொண்டே மரத்துக்கு பின்னால் சென்றார்கள். குரு முதுகை காட்டி நின்று கொண்டிருந்தான். குரு, என்னடா கண்ணா ஆச்சு? ஏன் சத்தம் போட்ட? கேட்டுக்கொண்டே அவன் தோளை பற்றினாள் சுபலேகா. குரு அந்த மரத்தை ஒட்டி சரிவாய் போன பள்ளத்தை தீவிரமாய் வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். அவன் கண்களில் மெலிசாய் படலம் படர்ந்து கிடந்ததை படர்ந்து கிடந்ததை கவனித்தான் வினய்குமார். சுபலேகா, ஐ திங்க் இவன் எதையோ பார்த்து ரொம்ப பயந்துட்டான் போலிருக்கு. குரு, இங்கே பாருப்பா. அவனுடைய கன்னத்தை பற்றி திருப்ப முயன்றாள் சுபலேகா. சன்னமான பிஞ்சு குரல் அவன் உதட்டை விட்டு வெளிப்பட்டது. மம்மி, அங்க பாரு. தன் சின்ன ஆட்காட்டி விரலை அந்த பள்ளத்தை நோக்கி நீட்டினான். சுபலேகாவும் வினய்குமாரும் அப்போதுதான் அதை கவனித்தார்கள். அது சற்று பெரிய சைஸ் பாலித்தீன் கவர். அதனுள்ளே எதையோ திணித்து மூட்டையாய் கட்டி யாரோ எறிந்து விட்டு போயிருப்பார்கள் போலும். பாலித்தீன் மூட்டையின் வாயை பொத்தியிருந்த நைலோன் கயிறு பிரிந்து விட்டிருந்தது. உள்ளே அது என்னது? 2 பேரும் புருவங்கள் சுருங்க உற்று பார்த்தார்கள். இளஞ்சிவப்பாய் ஈரப்பதத்தோடு சதை துணுக்குகள் மொத்தமாய் தெரிந்தது. சுபலேகா, என்ன அது? அவள் அருவருப்பு அரும்பிய பார்வையில் அந்த சதை குவியலை பார்த்தபடி சொன்னாள். யாரோ மட்டன் ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணினதை இங்கே எரிஞ்சிட்டு போயிருக்காங்க. ஷேப் வினோதமாய் இருந்ததை பார்த்து பயந்திருக்கிறான் குரு. எனக்கு அப்படி தெரியல சுபலேகா. வாங்கினவங்க அதையே நீங்க எரிஞ்சிட்டு போகணும். சுபலேகா வினய்குமாரை சலிப்புடன் பார்த்து சொன்னாள். இந்த ஆராய்ச்சி எல்லாம் உங்களுக்கு எதுக்கு? குரு, நீ ஃபிஷ் அடிச்சிட்டியா? முதல்ல அந்த இடத்தை காலி பண்ணுங்க. இதை கண்ணால பார்த்துட்டு என்னால் இங்க நிற்க முடியல. சுபலேகா குருவின் கையை பற்றி இழுத்தாள். ஆனால் வினய்குமார் அசையாமல் நின்றிருந்தான்.
எவ்ரி சண்டே குரு என் கூட மீட் ஷாப் வர்றான். அங்கே இருக்கின்ற சதை துண்டங்களை பார்த்து பயப்படாதவன் இதை பார்த்து மட்டும் ஏன் அப்படி கத்தணும்? சின்ன பையன்தானே, இப்படி தன்னந்தனி காட்டுல கிடக்கிறதை பார்த்ததும் கத்திட்டான். நீங்க இப்ப வர்றீங்களா இல்லையா? ஒரு நிமிஷம் இரு சுபலேகா, இதில் என்னவோ வித்தியாசமா தட்டுது. இத்தனை சதை குவியல் கிடக்குது, கொஞ்சம் பேட் ஸ்மெல் கூட வர இல்லையே. சுபலேகா சின்ன கோபத்தோடு அவனை ஏறிட்டாள். இங்கே ஆணி அடித்த மாதிரி நின்றுக்கிட்டு இவ்வளவு ஆராய்ச்சி பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா உங்களை காரிலேயே உட்கார வச்சுட்டு நான் மட்டும் வந்திருப்பேன், சொன்ன சுபலேகா குருவை இழுத்து கொண்டு நகர முற்பட்டாள். அரை மனசோடு வினய்குமாரும் அவளோடு திரும்பி போக யத்தனித்தான். ஆனால் அவன் யத்தனிப்பு பாதியிலேயே நின்று போனது. கொஞ்சம் பிசிறடிக்கிற குரலில் கத்தினான். ஏய், அதை நல்லா பாரேன். அவள் வாழ்க்கை வெறுத்தவளாய் அவனை பார்த்து முறைத்தாள். ஆர்வமில்லாத இயந்திர பார்வையை அவன் சொன்னதற்காக அதன் மேல் வீசினாள். நல்லா பார்த்தாச்சு, போதுமா? நாம இப்ப திரும்பி போகலாமா? அவள் சொல்லி கொண்டிருந்த போது வினய்குமார் அந்த பள்ளச்சரிவில் இறங்கி பாலித்தீன் கவர் அருகில் போய் குனிந்து உற்று பார்த்தான். என்னங்க இது, உங்களோட வம்பா போச்சு? நீங்க இப்ப வர்றதா உத்தேசம் இல்லையா? அவள் வார்த்தைகளை சட்டை செய்யாமல் தொடர்ந்து ஆர்வம் வழிகின்ற குரலில் வார்த்தையை கொட்டினான். சுபலேகா, நீயும் இங்க பக்கத்தில் வந்து பாரேன். அவள் எரிச்சலோடு அவன் அருகில் வந்தாள். பார்த்தாச்சு, போதுமா? சலிப்போடு அதை பார்த்தவள் திகைப்பில் கண்கள் விரித்தாள். என்னங்க இது, அசைகிற மாதிரி இல்லை? அத்தியாயம் 4. டாக்டர் அஜித் மேனன் சந்தோஷம் வழிகிற முகத்தோடு HMஐ பார்த்தார். தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ வெரி மச். HM சின்ன புன்னகையில் அவரின் நன்றியை ஏற்றுக்கொண்டு வெல்கம் என்றார். அஜித் மேனன் சந்தோஷத்தில் தொடர்ந்து சொன்னார். இந்த பள்ளிக்கூட வளர்ச்சிக்காக இனிமேல் ஒவ்வொரு வருஷமும் 5000 டொனேட் பண்ண நான் தயாராயிருக்கின்றேன். பசங்களை கூட்டிக்கிட்டு பங்களாவுக்கு போனதுமே செக் அனுப்பி வைக்கின்றேன். HM கண்ணுக்கு வியப்பு கரைய அவரை ஏறிட்டார். பரவசத்தோடு சொன்னாள். நான் தான் இப்போ உங்களுக்கு நன்றி சொல்லணும். இந்த பள்ளி வளர்ச்சியை விட எனக்கு வேறு எந்த குறிக்கோளும் இல்லை. இப்போ உங்களுக்கு கிளாஸ் ரூம்களை அழைச்சிட்டு போகிறேன். உங்கள் ஆராய்ச்சிக்கு ஏற்ற மாதிரி பையனை நீங்களே தேர்ந்தெடுத்துக்கலாம். தலையை அசைத்தபடியே இருக்கையை விட்டு எழுந்தார். HMமும் தன் இருக்கையை காலி செய்ய அந்த அறையை விட்டு வெளியே வந்தார்கள். வராந்தாவில் நீளமாய் நடந்தார்கள். உங்களுக்கு எந்த வயசில் குழந்தைகள் வேணும்? நடக்க நடக்க HM கேட்டாள். இங்கே உள்ள குழந்தைகளின் ஏஜ் ரேஞ்ச் என்ன? 5லிருந்து 15 வரை இருக்காங்க. அநேகமாக 10 வயசு குழந்தைகள் என்னோட ஆராய்ச்சிக்கு சரியா இருக்கும். குழந்தைகளை பற்றின மற்ற டீட்டெயில்ஸ் உங்ககிட்ட இருக்கா? மற்ற டீட்டெயில்ஸ்னா? எஸ், எப்படி அவங்க பார்வை இழந்தாங்கங்கிற விவரம் எனக்கு தேவைப்படும். அது எதுக்காக? குழந்தைங்க மெயினாக 2 விதத்தில் கண் பார்வை பறிபோயிருக்கலாம். ஒன்று, பிறக்கும் போதே பார்வை இல்லாமல் பிறந்திருக்கலாம், அல்லது இடையில் ஏதாவது விபத்து காரணமாகவோ தீவிரமான நோய் காரணமாகவோ பார்வை இழந்திருக்கலாம். மொத்தத்தில் 2 பேரும் பார்வை இழந்தவங்க தானே. உங்களை பொறுத்தவரை 2 பேருமே ஒன்று தான். ஆனால் ஆராய்ச்சி நோக்கில் பார்க்கிறப்போ இயற்கையில் பார்வை இழந்தவர்களையும் இடையில் பார்வை இழந்தவர்களையும் தனித்தனியாய்த்தான் பார்க்க வேண்டியிருக்கும். ஏன் அப்படி? இயற்கையில் பார்வை இழந்தவர்களை காட்டிலும் இடையில் பார்வை இழந்தவர்களுக்கு கண் பார்வை திரும்புகிற வாய்ப்பு ஜாஸ்தி. இங்கே பூராவும் சின்ன பிள்ளைங்கள் தானே இருக்காங்க. பெரும்பாலும் அவங்க இயற்கையில் கண் பார்வை இழந்தவங்க தான். இடையில் பார்வை பறிவு கொடுத்தவங்க கம்மி தான். எனக்கு 2 கேஸிலும் ஒவ்வொரு பையன் தேவை. அஜித் மேனன் சொன்னதும் நடப்பதை நிறுத்தினார் HM. திரும்பி பார்த்து சற்று தூணுக்கு சாய்ந்து நின்று கொண்டிருந்த பியூன் கிரியை சைகையால் கூப்பிட்டாள். அவன் கவனித்துவிட்டு வேக நடையில் அருகில் வந்தாள். என்ன வேணும்மா? கபோர்டை திறந்து ஃபைலை எடுத்துட்டு வா. சரிங்கம்மா. தலையாட்டி விட்டு அவளின் அறையை நோக்கி போனான். இவர்கள் இருவரும் தங்கள் நடையை தொடர்ந்தார்கள். கிழக்கு கோடியில் இருந்த வகுப்பு அறையை தொட்டார்கள். உள்ளே அவர்கள் நுழைந்ததும் அங்கிருந்த இளவயது டீச்சர் சட்டென்று விஷ் பண்ணி எழுந்தாள். HM அஜித் மேனனை பார்த்து வார்த்தைகளை விடுவித்தாள்.
இவங்க பூராவும் 5ஆம் வகுப்பு பசங்க. ஏறக்குறைய எல்லாருக்குமே 10 அல்லது 11 வயசு தான் இருக்கும். நீங்க கேட்ட மற்ற விவரங்கள் அடங்கிய ஃபைலை கிரி இப்ப கொண்டு வருவான். ஒவ்வொரு பையனை பத்தின விவரத்தையும் ஃபைலை பார்த்து நான் படிச்சு சொல்லுறேன். அஜித் மேனன் தலையாட்டி கொண்டே அந்த சிறுவர்கள் உட்கார்ந்திருந்த பக்கம் பார்வையை பரப்பி விட்டார். எல்லோரும் காக்கி அரைக்கால் ட்ரௌசரும் வெள்ளை சட்டையும் அணிந்திருந்தார்கள். ஒளி இல்லாத கண்கள். பெஞ்சில் விரித்து வைத்திருந்த சாணி பேப்பர் நோட்டு புத்தகத்தில் அம்மை தழும்பு விழுந்த மாதிரி புள்ளிகள் குத்தி கிடந்தன. பிரெயில் எழுத்துக்கள். அதை தடவி நிரடி உணர முயற்சித்து கொண்டிருந்தார்கள். அந்த தடவலும் நிரவலும் பார்வைக்கு ஒரு பரிதாபமான காட்சியாய் கண்ணில் மோதியது. இந்த மாதிரி ஏகப்பட்ட கேஸ்களை பார்த்து பழகின அஜித் மேனன் ரொம்ப சாதாரணமாய் அவர்களை பார்த்தார். கிரி ஃபைலோடு வந்து சேர்ந்தான். இந்தாங்கம்மா. அதை பெற்றுக்கொண்டு பார்வையை அதன் மேல் தவள விட்டு கொண்டே தாள்களை புரட்டினாள். ஒவ்வொரு பையனையும் பெயரையும் படித்து எழுந்து நிற்கச் சொல்லி அவனை பற்றிய விவரங்களை அஜித் மேனனுக்கு படித்து காட்டினான். மொத்தம் 24 சிறுவர்கள். கிட்டத்தட்ட 45 நிமிஷங்களுக்கும் மேல் பொறுமையாய் அந்த விவரங்களை கேட்டுக்கொண்டிருந்தார் அஜித் மேனன். பின்பு 2 பேர்களை சுட்டி காட்டினார். இவங்கள் 2 பேரும் என்னோட ரிசர்ச்சுக்கு சூட் ஆவாங்க. யூ மீன் சபரி அண்ட் அருண்? எஸ் சொன்ன அஜித் மேனன் சட்டென்று கேட்டார். இந்த 2 பசங்களும் அனாதைகள் தானே? அவர் கேட்டதும் எச்எம் லேசாய் புருவத்தை சுருக்கி அவரை பார்த்தார். ஏன் கேட்குறீங்க? நத்திங். சப்போஸ் இவங்களுக்கு பேரண்ட்ஸ் இருந்தால் அவங்களையும் கன்வின்ஸ் பண்ணி சம்மதம் வாங்க வேண்டி இருக்குமேன்னு யோசிச்சேன். உங்களுக்கு அந்த சிரமம் எதுவும் இல்லை. இவங்க 2 பேரும் யாரும் இல்லாத அனாதைங்க தான். அப்ப நான் இவங்களை அழைச்சிட்டு போகலாமா? ஜஸ்ட் ஃபார் மை இன்ஃபர்மேஷன். ஆராய்ச்சி எவ்வளவு நாள் இருக்கும்? இவங்களை எப்போ திருப்பி அனுப்புவீங்க? இந்த விவரங்களை எனக்கு சொல்ல முடியுமா? ஷூர். நான் ஏற்கனவே போட்டு வச்சிருக்கின்ற திட்டப்படி இவங்களை வச்சு பண்ணுற ரிசர்ச் அநேகமாக 10 நாட்கள் வரை இருக்கும். ஒரு கால் அதிகமானாலும் ஆகலாம். அப்படி 10 நாட்களுக்கு மேல் நீடிக்கிற பட்சத்தில் உங்களுக்கு நான் நிச்சயமாய் இன்ஃபர்மேஷன் கொடுக்கிறேன். ஓகே. சம்மதமாய் தலையசைத்த எச்எம் நின்று கொண்டிருந்த சபரி அருண் இருவரையும் நெருங்கி அவர்கள் தோளை பற்றி நடத்தி கூட்டி வந்தாள். சபரி, அருண், இன்னும் 10 நாளுக்கு நீங்கள் ஒரு சயின்டிஸ்ட் அங்கிள் கூட இருக்கணும். எதுக்காக டீச்சர்? அவர் உங்களை வச்சு சில ஆராய்ச்சி பண்ண போறார். அவரோட ரிசர்ச் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு சுலபமாக பார்வை கிடைச்சிடும். நிஜமா டீச்சர்? வியப்பான குரல் அவர்களிடமிருந்து பீறிட்டது. ஆமாம். இவர் கூட போக உங்களுக்கு இஷ்டம்தானே? போனால் எங்களுக்கு பார்வை சக்தி கிடைச்சிடுமா? ஆமாம். 2 சிறுவர்களும் எங்கோ பார்த்து கொண்டு மலர்ச்சியாய் புன்னகை பூத்தார்கள். அப்படின்னா நாங்கள் இந்த அங்கிள் கூட போகிறோம் டீச்சர். அங்கே போய் இவர் என்ன சொல்கிறாரோ அதுபடி நடந்துக்கணும். சரியா? இவர் சொல்கிறபடி நடந்துக்கிறோம் டீச்சர். குட் என்றவள் அஜித் மேனனை பார்த்து புன்னகைத்தாள். நீங்கள் இவங்க 2 பேரையும் கூட்டிட்டு போகலாம். தேங்க்யூ வெரி மச். சந்தோஷ முகத்தோடு இருவரையும் கைப்பிடித்து கொண்டு வராந்தாவில் நடந்தார். கார் வரவே கூடவே வந்தாள் எச்எம். டிரைவர், இந்த 2 பேரையும் காரில் உட்கார வை. அஜித் மேனன் சொல்ல கார் டிரைவர் தலையாட்டி கொண்டே கார் கதவை விரித்தார். காரில் அந்த சிறுவர்களை ஏற்ற போன வினாடி காருக்கு முன்னால் ஒரு ஆட்டோ ட்ரட் ட்ரட் என்ற சத்தத்தோடு வந்து நின்றது. அஜித் மேனனும் எச்எம்மும் திரும்பி பார்த்தார்கள். ஆட்டோவில் இருந்து கரஸ்பாண்டன்ட் பெண்மணி இறங்கினாள். அத்தியாயம் 5. சுபலேகா அவளை அறியாமல் குருவை தன்னோடு இறுக்கி கொண்டாள். அந்த விசித்திரமான சதை குவியல் உயிருடன் அசைவதை சற்று கலக்கம் அப்பின கண்களால் பார்த்தாள். வினய்குமார் மெலிதான குரலில் சொன்னான். அது அசைறதை பார்த்து விட்டுத்தான் நான் திகைச்சு போய் நின்னுட்டேன். இது வெறும் சதை குவியல்னு எனக்கு தோணல சுபலேகா. இது ஏதோ ஒரு வகை விலங்கினம்னு என் மனசுக்கு படுகுது. இப்படி ஒரு அருவருப்பான உயிரினத்தை பற்றி எந்த புஸ்தகத்திலும் படித்த மாதிரி ஞாபகம் இல்லையே. இது ஏதோ புத்தம் புது கிரியேச்சர் போல இருக்கு. எப்படி இங்கே வந்தது? அதுதான் யோசிக்கின்றேன். அதுவும் பிளாஸ்டிக் கவரில் கிடக்கு. யாரோ இதை இங்கே கொண்டு வந்து போட்டிருக்கணும். அவர்கள் பேசிக்கொண்டிருக்க அது தீவிரமாய் அசைந்து கொலவென நெளிந்தது. அதன் அசைவு முயற்சிகளை பார்த்தால் அந்த பிளாஸ்டிக் கவரை விட்டு வெளியே வர
பிரயத்தனம் எடுத்து கொண்டிருக்கிற மாதிரி தெரிந்தது. சுபலேகாவும் வினய்குமாரும் அதை பற்றி மனசில் எழுகின்ற விதவிதமான யூகங்களை ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொண்டிருக்க குரு மெல்லமாய் சுபலேகாவின் பிடியிலிருந்து தன்னை விலக்கி கொண்டு அந்த பக்கம் நழுவி போனான். அருகாமையில் அடி ஸ்கேல் நீளத்தில் கிடந்த ஒரு குச்சியை கையில் எடுத்துக்கொண்டு தபதபவென்று அந்த ஜந்துவின் பக்கத்தில் ஓடிப்போனான். அதை தன் கையில் இருந்த குச்சியால் குத்தி பார்க்கும் ஆர்வத்தோடு குச்சியை அதை நோக்கி நீட்டிக்கொண்டு போனான். சுபலேகாவும் வினய்குமாரும் அப்போதுதான் அவனை கவனித்தவர்களாய் விருட்டென்று ஒரு சேர கத்தினார்கள். ஏய் குரு, இந்த பக்கம் வாடா! அவன் அவர்களின் கத்தலை காதில் வாங்காமல் தீவிரமான ஆர்வத்தோடு அந்த ஜந்துவை குச்சியால் குத்தி தொட்டான். வினய்குமார் அவனை நெருங்கி அவன் முயற்சியை தடுப்பதற்கு முன் அந்த குச்சியினால் அதன் பொதப்பொதப்பான மேல்புறத்தை குத்தி பார்த்தான். அதன் மேல்புறத்தை கடினமாயிருக்குமென்று நினைத்து சற்று விசையோடு குத்திவிட விசை காரணமாய் அந்த குச்சி கொளக்கென்று அதனுள் பாய்ந்து விட்டது. வினய்குமார் குருவை விலக்குவதற்குள்ளாகவே அந்த குச்சியின் ஒரு அடி நீளமும் ஜந்துவின் சதைக்குள் போய் அதே வேகத்தில் குருவின் சின்ன உள்ளங்கையும் அந்த சதைக்குள் இறங்கிவிட்டது. அப்போதுதான் குருவுக்கு பயம் உரைத்தது. டேடி, டேடி என்று அலறினான். கையை உதற முயன்றான். அவனால் கையை அசைக்க கூட முடியவில்லை. அத்தியாயம் 6. ஆட்டோ சார்ஜை கொடுத்துவிட்டு திரும்பினாள் அந்த கரஸ்பாண்டன்ட் பெண்மணி. HM மரியாதை இழையும் குரலில் குட் மார்னிங் மேடம் என்றாள். குட் மார்னிங் சொல்லிக்கொண்டே காரையும் அதனருகில் நிற்கின்ற அஜித் மேனனையும் நெற்றி சுருங்க பார்த்தாள். யார் இவர்? இவர் பிரபல ஐ டாக்டர் அஜித் மேனன் மேடம். கரஸ்பாண்டன்ட் அவரை பார்த்து கை கூப்பினாள். அஜித் மேனன் பதிலுக்கு கை கூப்பிக்கொண்டே கிளாட் டு மீட் யூ சொல்லி புன்னகைத்தார். இவர் என்ன விஷயமா இங்கே வந்திருக்கார்? கேட்ட கரஸ்பாண்டன்ட் பார்வை சபரி அருண் பக்கம் விழ தொடர்ந்து கேட்டாள். இவங்க எதுக்காக இங்கே நிற்கிறாங்க? உள்ளே வாங்க மேடம், உட்கார்ந்து பேசலாம். இன்னைக்கு ஈவினிங் உங்களை சந்தித்து இதை பற்றி சொல்லலாம்னு தான் இருந்தேன். நீங்களே இப்போ வந்தது நல்லதா போச்சு. அஜித் மேனன் லேசான சலிப்போடு மீண்டும் படிகளேறி HMஇன் அறைக்குள் அவர்களோடு சேர்ந்து பிரவேசமானார். HM இருக்கையில் அவர்கள் அமர்ந்ததும் அஜித் மேனன் கேட்ட உதவியை பற்றி விலாவாரியாய் விளக்க ஆரம்பித்தாள். கரஸ்பாண்டன்ட் பெண்மணி பொறுமையுடன் அவள் சொல்லுவதை கேட்டுக்கொண்டிருக்க அஜித் மேனன் ஏற்படுகின்ற தாமதத்தை அவஸ்தையுடன் ஜீரணித்து கொண்டிருந்தார். விஷயங்களை கரஸ்பாண்டன்ட்டுக்கு விளக்கி முடிக்க சுத்தமாய் 15 நிமிஷங்கள் பிடித்தது. HM பேசி முடித்ததும் நிமிர்ந்தாள் கரஸ்பாண்டன்ட் பெண்மணி. சோ, இந்த சபரியையும் அருணையும் நீங்கள் ஆராய்ச்சிக்காக கூட்டி போக விரும்புகிறீர்களா? எஸ். அஜித் மேனன் தலையசைக்க HM சிபாரிசு குரலில் வார்த்தையை விடுவித்தார். இவரோட ஆராய்ச்சி நம் பள்ளியோட லட்சியத்துக்கு துணை செய்கிற மாதிரி இருந்ததால் தான் இவருக்கு உதவி செய்யணும்னு தயங்காம முடிவு பண்ணினேன். நமக்கு வருஷம் டொனேஷன் கூட தர்றதாய் சொல்லி இருக்கார். அஜித் மேனன் கரஸ்பாண்டன் என்ன சொல்ல போகிறாள் என்று ஆர்வத்தோடு அவள் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தார். சொற்ப வினாடி யோசனைக்கு பின் கரஸ்பாண்டனின் வாயிலிருந்து குரல் வெளியானது. மிஸ்டர் அஜித் மேனன், உங்கள் ஆராய்ச்சியினால் இந்த குழந்தைகளுக்கு பிரயோஜனம் இருக்கும் போது அதுக்காக இவர்களை உங்களோட அனுப்பி வைக்கிறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் அஜித் மேனன் லேசாய் பொறுமை இழந்து ஆனால் தான் பொறுமை இழந்ததை வெளிக்காட்டி கொள்ளாமல் ஆனால் என்ன மேடம் என்றார். கரஸ்பாண்டன்ட் தொடர்ந்தார். இவங்க என்னதான் அனாதை குழந்தைகள் ஆனாலும் இவங்களோட நல்லது கெட்டது எதுக்குமே நாங்கள் தான் பதில் சொல்ல வேண்டிய நிலையில் இருக்கின்றோம். ஸோ நீங்கள் எழுதி கொடுத்து இவங்களை கூட்டிட்டு போறது பெட்டர்னு நினைக்கிறேன். எழுதி தரணுமா? என்ன எழுதி தரணும்? நீங்க என்ன சொல்லி இங்கிருந்து இவங்களை கூட்டிட்டு போறீங்களோ அதையே ரிட்டன்ல எழுதி தரணும். மெயினா இந்த ரிசர்ச்சுக்கு இவங்களை பயன்படுத்துறதால இவங்களுக்கு பாதிப்பு எதுவும் இல்லைங்கிறதை உறுதிப்படுத்துற மாதிரி எழுதி தரணும். மேடம், நான் தான் சொல்றேனே, இது ஹார்ம்லெஸ் ரிசர்ச். ஜஸ்ட் சில வகை கண்ணாடிகளை இவங்களை அணிய செய்து பார்க்க போகின்றேன், அவ்வளவுதான். ஐ அக்ரி. அதே எழுதி தர்றதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? அதுக்கில்லை, நீங்கள் என்னை நம்பாத மாதிரி தெரியுது. அப்படி இல்லையா மிஸ்டர் அஜித் மேனன்? ரிசர்ச் அது இதுன்னு சொன்னது எங்களை மாதிரி சாதாரணமான ஆட்களுக்கு ஒருவித கலக்கம் ஏற்படுறது சகஜம்தானே.
அஜித் மேனன் ஏதோ சொல்ல வர மீண்டும் கரஸ்பாண்டண்டை குறுக்கிட்டு சொன்னாள். நீங்கள் தப்பா நினைச்சுக்க வேண்டாம், ஜஸ்ட் இது ஒரு ஃபார்மாலிட்டி தான். ஒரு சில வினாடிகளுக்கு பின் தலையசைத்தார் அஜித் மேனன். ஓகே, நீங்கள் எப்படி விரும்புறீங்களோ அப்படி நான் எழுதி சைன் பண்ணி தர்றேன். கரஸ்பாண்டன்ட் புன்னகைத்தாள். தேங்க்ஸ் சொன்னவள் தொடர்ந்து HMஐ பார்த்து பேசினாள். நான் சொல்ற மாதிரி ஒரு பேப்பரில் எழுதி டைப் பண்ணுறீங்களா? சரி மேடம். அரை மணி நேரத்தில் மேட்டர் டைப் செய்யப்பட்டு தயாரானது. HM பேனாவை அவர் அருகில் நகர்த்தி வைத்தாள். ப்ளீஸ் சைன் பண்ணுங்க. அஜித் மேனன் பேனாவை கிறுக்கலான காகிதத்தில் நகர்த்தி தன் கையெழுத்தை பதித்தார். ஒரு பிரதியை ஃபைலில் சேர்த்துவிட்டு மற்றொன்றை அவரிடமே தந்தார்கள். கரஸ்பாண்டன்ட் புன்னகை முகத்தோடு சொன்னாள். ஆல் த பெஸ்ட் மிஸ்டர் அஜித் மேனன். உங்கள் ஆராய்ச்சி வெற்றி பெற எங்கள் வாழ்த்துக்கள். இனி நீங்கள் தாராளமாக குழந்தைகளை கூட்டிக் கொண்டு போகலாம். அஜித் மேனன் மீண்டும் ஒரு முறை அவர்களுக்கு நன்றியை உதிர்த்துவிட்டு சபரியையும் அருணையும் கூட்டிக் கொண்டு காருக்கு போனார். டிரைவர் பின் சீட் கதவை விரித்து 2 பேரையும் காருக்குள் அமர வைத்தார். குஷன் இருக்கையை வாழ்க்கையில் முதல் தடவையாக அனுபவிக்கும் 2 பேரும் சந்தோஷம் பீரிட சீட்டுக்குள் அமுங்கிக் கொண்டார்கள். அஜித் மேனன் முன் இருக்கையில் நிரம்பிக் கொண்டார். டிரைவர் தட்டண்டு காரின் கதவை அரைந்து சாத்திவிட்டு இக்னிஷியனை திருகினார். 2 முறை தொண்டையை செருமிக் கொண்டு ஸ்டார்ட் ஆகி கொண்டது. பள்ளிக்கூட மைதானத்தில் ஓடி காம்பவுண்ட் கேட்டை கடந்து சாலையை எட்டி பிடித்து விரைய ஆரம்பித்தது கார். அத்தியாயம் 7. பயத்தில் அழ ஆரம்பித்தான் குரு. மம்மி மம்மி. சுபலேகா பதறினாள். என்னங்க, குருவை கொஞ்சம் இந்த பக்கம் இழுங்க. அவள் பாதி சொல்கின்ற போதே வினய்குமார் அந்த முயற்சியில் அவசரமாய் இறங்கி அவனுடைய கையை பற்றி வெடவெடவென்று உதறிவிட்டான். அந்த சதை பிண்டமும் கூடவே வந்ததே ஒழிய கையை விட்டு கீழே விழவில்லை. தரையில் தேய்த்து அதை குருவின் கையிலிருந்து விடுவிக்க முயற்சி செய்தான் வினய்குமார். முயற்சி பலனளிக்கவில்லை. அது பசைத்தனமாய் குருவின் கையில் ஒட்டி கிடந்தது. குரு. சுபலேகா பதட்டத்துடன் குருவை உலுக்கி பார்த்தாள். அவன் தொடர்ந்து பயத்தில் கத்திக்கொண்டே இருக்க அவளுடைய பதட்ட சதவீதம் அதிகரித்தபடியே இருந்தது. குருவை விட்டுவிட்டு வினய்குமார் உழுப்பினாள். என்னங்க, என்னவாச்சும் செய்யுங்களேன், இவன் எப்படி துடிக்கிறான் பாருங்க. சுபலேகா, இவனை இமீடியட்டா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறது பெட்டர்னு எனக்கு படுகுது. எதையாவது செய்யலாம் வாங்க. குருவை காட்டிலும் அதிகமாக அவள் துடித்தாள். வினய்குமார் குருவை அப்படியே கையில் அள்ளினாள். குருவால் அந்த கையை தூக்கக்கூட முடியவில்லை. அந்த ஜந்துவின் எடை அவன் கையை கீழ்நோக்கி இழுத்தது. வினய்குமார் அதையும் சேர்த்து தாங்கி பிடித்து கொண்டு குருவை காருக்கு கூட்டி போனான். சுபலேகா அவசர அவசரமாய் காரின் கதவை திறந்து விட்டாள். நீ உள்ளே போய் உட்காரு சுபலேகா, உன்னோட மடியில் குருவை படுக்க வச்சிடலாம். தலையசைத்த சுபலேகா பின் சீட்டில் போய் உட்கார்ந்தாள். அவள் மடியில் குருவை கிடத்தினான் வினய்குமார். கதவை அரைந்து சாத்தி விட்டு காரை சுற்றி வந்து டிரைவிங் இருக்கையில் நிரம்பினான். என்ஜினை உயிரூட்டி கொண்டு அந்த ஹைவே சாலையில் புயல் மாதிரி காரை பறக்கடித்தான். குரு, வலிக்குதாடா கண்ணா? அவன் பதில் ஏதும் சொல்லவில்லை. தன் கையில் ஒட்டியிருந்த அந்த ஜந்துவையே மிரட்சி அப்பிய விழிகளால் பார்த்து கொண்டு மம்மி மம்மி என்று அரற்றியபடியே இருந்தான். சுபலேகா, என்ன சொல்றான்? வலிக்குதாமா? காரை வேகமாய் இயக்கி கொண்டே கண்ணாடி வழியே பார்த்து கவலையோடு கேட்டான் வினய்குமார். வலிக்குதா இல்லையாண்டுவனுக்கு சொல்ல தெரியலைங்க. ஆனா ரொம்ப பயந்து போயிருக்கான். பயத்தில் உடம்பெல்லாம் கொதிக்குது. சிட்டி இன்னும் 2 கிலோமீட்டர் தான். சீக்கிரம் போயிடலாம் சுபலேகா. இந்த சனியனை கண்ணுல பார்க்க எனக்கு பயமா இருக்குங்க. குழந்தை கையை பிடிச்சுக்கிட்டு. கடவுளே. வினய்குமார் காரின் வேகத்தை இன்னமும் துரிதப்படுத்தினான். 90லும் 95லுமாய் கார் ராட்சசத்தனமாய் பறந்தது. சரியாய் 15 நிமிஷத்தில் சிட்டி லிமிட்டுக்குள் நுழைந்தார்கள். சிட்டி சாலைகளில் 5 நிமிஷங்கள் பறக்கடித்து அந்த பிரைவேட் கிளினிக்கை தொட்டான். அந்த போர்ட்டிகோவில் கிரீச் என்று பிரேக் அடித்து காரின் இயக்கத்தை தடைப்படுத்தினான். அவசர கதியில் காரின் கதவை விரித்து கீழே இறங்கினான். அதே வேகத்தில் பின் சீட்டில் கதவையும் திறந்து சுபலேகாவின் மடியில் படுத்திருந்த குருவையும் அள்ளினாள். அவனை சுமந்து கொண்டு போர்ட்டிகோ படிகளில் தடதடத்து ஆஸ்பத்திரியின் ரிசப்ஷனுக்குள் நுழைந்தான். சுபலேகாவும் பதட்டத்தோடு அவன் பின்னாலேயே வந்தாள்.
வட்ட மேஜைக்கு பின்னால் ஒரு நர்ஸோடு தீவிரமாய் அரட்டை அடித்து கொண்டிருந்த ரிசப்ஷனிஸ்டை நெருங்கி, மிஸ், அவசரமாய் டாக்டரை பார்க்கணும், குழந்தைக்கு சீரியஸாய் இருக்கு. அந்த பெண் குருவின் கையையும் அதை பிடித்திருந்த அந்த சதை குவியலையும் கண்களில் அருவருப்பு தவள பார்த்துவிட்டு, அவர்கள் சீக்கிரமாய் இடத்தை காலி செய்தால் போதும் என்கின்ற மாதிரி அவசரமாய் கையை காண்பித்தாள். அதோ அவுட் பேஷண்ட் வார்டு, அங்கே டாக்டர் இருப்பார். வேகமாய் அவள் காண்பித்த திசையில் ஓடினான் வினய்குமார். அவுட் பேஷண்ட் வார்டு என்ற போர்டு கண்ணில் அடித்தது. வரி வரியாய் கோடு போட்ட டிசைனோடு இருந்த கர்ட்டனை விலக்கி உள்ளே நுழைந்தார்கள் சுபலேகாவும் வினய்குமாரும். வெள்ளை பெஞ்சில் இரண்டொரு பேஷண்ட்டுகள் சோர்வான முகங்களோடு உட்கார்ந்திருந்தார்கள். அங்கே காத்திருக்க பொறுமை இல்லாமல் நேராக டாக்டரின் அறைக்குள்ளேயே பிரவேசித்தான். யாரோ ஒரு பேஷண்டின் நெஞ்சில் ஸ்டெத்தை ஒட்டி வைத்து கொண்டிருந்த டாக்டர் நெற்றி சுருங்க நிமிர்ந்தார். வினய்குமார் குருவை மேஜை மேல் படுக்க வைத்துவிட்டு பதட்டம் விரவிய குரலில் வார்த்தைகளை கொட்டினான். டாக்டர், இவனை கொஞ்சம் உடனே பாருங்க ப்ளீஸ். அந்த ஜந்து குருவின் கையில் ஒட்டி கொண்டதை சுருக்கமாகவும் அவசரமாகவும் சொல்லி முடித்தான். பொறுமையாய் அவன் சொல்வதை கேட்டு முடித்த டாக்டர் பார்வை குருவின் பக்கம் திரும்பிற்று. அவருடைய கண்களிலும் அருவருப்பு மின்னியது. குருவை தொடக்கூட அவர் சங்கடப்படுகிற மாதிரி தெரிந்தது. என்னவாச்சும் செய்யுங்க டாக்டர் ப்ளீஸ், வினய்குமார் அவசரப்படுத்தினான். அவர் அரை மூளைக்கு போய் இன்டர்காம் செய்தார். சீஃப் டாக்டர் இருக்காரா என்று கேட்டது மட்டும் காதில் மெலிசாய் விழுந்தது. மேலே அவர் பேசின 10 நிமிஷ உரையாடல்களை ஊமை படம் மாதிரி கண்ணில் விழுந்தது. ரிசீவரை சாத்தி விட்டு வந்தவரிடம் ஆர்வத்தோடு டாக்டர் என்று என்னமோ கேட்க வந்தான். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, இப்ப சீஃப் டாக்டர் வந்துடுவார் என்று சொல்லி அவனை கையமர்த்தினார் அந்த டாக்டர். நீங்க இவனை ஜிஹெச்சுக்கு கொண்டு போறது பெட்டர்னு நினைக்கின்றேன் சொன்ன அவரை கோபமும் அதிர்ச்சியுமாய் பார்த்தான் வினய்குமார். அத்தியாயம் 8. சபரியும் அருணையும் சுமந்து கொண்டு 20 நிமிஷ பயணத்தில் பங்களாவை தொட்டது அஜித் மேனனின் கார். அங்கே போர்ட்டிகோவில் ஏற்கனவே நின்று கொண்டிருந்த சந்தன நிற ஃபியட்டை பார்த்ததுமே, அட, கல்யாண்ராஜ் வந்திருக்கானா என்று மனசுக்குள் கேட்டுக்கொண்டார். கார் போர்ட்டிகோவுக்கு சற்று முன்பாகவே தன் இயக்கத்தை முடித்து கொண்டு நிற்க அஜித் மேனன் இறங்கிக் கொண்டார். டிரைவரை பார்த்து சொன்னார், இந்த 2 பசங்களையும் டைனிங் ஹாலுக்கு கூட்டி கொண்டு போய் இவங்களுக்கு இஷ்டப்பட்டதை சாப்பிட வச்சு ரிசர்ச் பிளாக்கில் கொண்டு போய் உட்கார வச்சிடு. சரி சார். டிரைவர் தலையசைத்து சபரியையும் அருணையும் காரை விட்டு இறக்க செய்து கூட்டி போனார். அஜித் மேனன் டிராயிங் ரூமை கடந்து ஹாலுக்கு வந்தார். அங்கே சோஃபாவில் சயின்ஸ் டுடே ஆங்கில இதழை புரட்டி கொண்டு உட்கார்ந்திருந்தான் கல்யாணராஜ். எப்போ வந்த கல்யாண்ராஜ்? அரை மணி நேரம் ஆச்சு. ரிசர்ச்னு 24 மணி நேரமும் லேபுக்குள்ளேயே அடைஞ்சு கிடப்பியே, இன்னைக்கு அதிசயமா இருக்கே, எங்கே போயிருந்த? ரிசர்ச் விஷயமாத்தான் போயிருந்தேன். 2 பார்வை இல்லாத சிறுவர்கள் தேவைப்பட்டாங்க. ஒரு பிளைண்ட் ஸ்கூலுக்கு போய் அவங்களை கூட்டிட்டு வர்றேன். அது இருக்கட்டும், என்னை நீ கடைசியாய் பார்த்து எத்தனை நாள் இருக்கும்? 3 வாரம் இருக்கும். டெல்லி போயிட்டு நேத்திக்குத்தான் திரும்பி வந்தேன். ஏன் கேட்குற? இல்லை, போன தடவை பார்த்தப்ப உன் தலைமுடி கண்ணங்கரையிலன்னு இருந்துச்சு. இந்த 3 வாரத்தில் பாதி தலை நரைச்சு போயிருக்கே, அதுதான் திகைச்சு போய் கேட்கிறேன். இந்த கிண்டல் தானே வேண்டாங்கிறது. இன்னைக்கு கம்பெனிக்கு போகலை, அதான் ஃப்ரீயாக ஆயில் பாத் எடுத்துக்கிட்டு டை கூட போடாமல் உன்னை பார்க்க வந்தேன். வயசு 55 ஆகலை, இன்னும் நரைக்காமல் இருக்குமா? அதை டை போட்டு மறைக்கலைன்னா என்ன? உன்னை மாதிரி சயின்டிஸ்ட்டுக்கு நிறைய ஒரு எக்ஸ்ட்ரா பர்சனாலிட்டி, பட் என்னை மாதிரி பிஸ்னஸ்மேனுக்கு அது ஒரு அட்வான்டேஜ்ன்னு தான் நிற்கிறேன். நிறைய ஆராய்ச்சி எனக்கு தேவையில்லாத வேலை. கண் ஆராய்ச்சியிலே ஏகப்பட்ட வேலை பாக்கி இருக்கு. அதை பார்த்துட்டு போகத்தான் வந்தேன். ஆராய்ச்சி எந்த அளவில் இருக்குது? கிளைமேக்ஸ் இஸ் இட்? ரிசர்ச் சக்ஸஸ் தானா? அஜித் மேனன் புன்னகைத்தார். கிளைமேக்ஸ் முடிஞ்சாத்தானே சொல்ல முடியும் ரிசர்ச் தோல்வியா அல்லது வெற்றியான்னு. இன்னும் செய்ய வேண்டியது என்னென்ன பாக்கி இருக்கு? எல்லாமே முடிஞ்சது. நான் உன்கிட்ட சொல்லலை, அந்த சிந்தட்டிக் கிளாஸ் ஐட்டம் கூட தயார் பண்ணிட்டேன். அது வேலை செய்யுதா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணணும், அப்படித்தானே? அஜித் மேனன் ஆமோதித்தார். கரெக்ட். அது கண் பார்வை இல்லாத சிறுவர்களுக்கு அந்த கிளாஸை போட்டு பார்த்து சில பரிசோதனைகள் பண்ணி பார்க்கணும். தட்ஸ் ஆல். அந்த பரிசோதனை எப்போ? இன்னைக்கே, இப்பவே.
ஐ எம் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் ரிசர்ச். பரிசோதனை நடத்தும் போது நானும் கூட இருக்க ஆட்சேபனை எதுவும் இல்லையே? அஜித் மேனன் பொய்க்கோபத்தோடு கல்யாண்ராஜை முறைத்து பார்த்தார். கொன்னுடுவேன். இந்த ரிசர்ச் முழுக்க முக்கியமான கட்டங்களில் நீ கூடவே தான் இருந்திருக்க. இப்போ மட்டும் என்ன புதுசாக பெர்மிஷன் கேட்குற? சாரி, கல்யாண்ராஜ் புன்னகையோடு சொன்னபோது அறைக்குள் கார் டிரைவர் எட்டி பார்த்தார். சார், அந்த 2 பசங்களையும் ரிசர்ச் பிளாக்கில் உட்கார வச்சுட்டேன். சரி, நீ போகலாம். டிரைவர் நகர்ந்த பின் அஜித் மேனன் கல்யாண்ராஜை பார்த்தார். லேபுக்கு போகலாமா? கல்யாண்ராஜ் தலை அசைத்து இருக்கையை விட்டு எழுந்தார். இரண்டொரு அறைக்கதவுகளை கடந்து வலது பக்க வழியாக வெளிப்பட்டார்கள். சொற்ப தொலைவில் இன்னொரு சின்ன டெரஸ் கட்டிடம் கண்ணில் தென்பட்டது. ஃபுட்பாத்துக்கு 2 பக்கமும் ரோஜா பாத்தி எழுத்தப்பட்டிருந்தது. அவைகளில் இளஞ்சிவப்பு ரோஜா பூக்கள் பூக்காடாய் பூத்து குலுங்கிக் கொண்டிருந்தன. வெறுமனே சாத்தப்பட்டிருந்த லேபரட்டரி கதவுகளை திறந்தார் அஜித் மேனன். சபரியும் அருண் பேச்சு குரல்கள் காதில் விழுந்தன. இந்த மாதிரி வாய்க்கு ருசியா சாப்பாடு கிடைக்கும்னா இங்கே இருந்துடலாம் இல்ல? சி, முட்டாள்தனமாய் பேசாதே. நான் டீச்சர் சொன்னதையே நினைச்சிட்டு இருக்கேன். சாப்பாடு கிடைக்கிறதா முக்கியம்? பார்வை கிடைக்கிறது தான் எனக்கு முக்கியம். கண்ணு தெரிய ஆரம்பிச்சா அதை விட பெரிய சந்தோஷம் வேறு என்ன இருக்கு? அவர்களின் குழந்தைத்தனமான உரையாடலை காதில் வாங்கி கொண்டு புன்னகைத்தபடியே உள்ளே வந்தார் அஜித் மேனன். கல்யாண்ராஜும் பின்தொடர்ந்தார். இவங்க தான் நீ பிளைண்ட் ஸ்கூலில் இருந்து கூட்டிட்டு வந்த பசங்களா? ஆமாம். எதுக்கு 2 பசங்க? ஒருத்தன் பிறவி குருடு, இன்னொருத்தனுக்கு இடையில் கண் பார்வை பறி போயிருக்கு. சொல்லிக்கொண்டே மேஜையை பற்றி கொண்டு பெஞ்சில் உட்கார்ந்திருந்த அவர்கள் இருவரையும் நெருங்கினார் அஜித் மேனன். லேபரட்டரியின் இடதுபுறம் வைக்கப்பட்டிருந்த 2 விசேஷ நாட்காலிகளுக்கு சபரியும் அருணையும் கூட்டி வந்தார். அதன் மேல் இருவரையும் உட்கார்த்தி கை கால்களுக்கு பெல்ட் பொருத்தி ஹூக்கை மாட்டினார். சபரி லேசாய் குரல் நடுங்கி, அங்கிள், எனக்கு பயமாயிருக்கு என்றான். அஜித் மேனன் உதட்டில் புன்னகை அரும்ப அவன் முதுகை தட்டி கொடுத்தார். என்ன பயம்? ஏன் என்னை கட்டி போடுறீங்க? உன்னை மட்டும் கட்டல, அருணையும் தான். இப்போது அருண் கேட்டான். அங்கிள், எதுக்காக கட்டுறீங்க? டெஸ்ட் நடக்கும் போது உங்க பொசிஷன் மாறாம இருக்கணும் இல்லையா? அதுக்காகத்தான். என்ன டெஸ்ட் பண்ண போறீங்க? அப்பவே சொன்னேனே, பயந்துக்க வேண்டாம். சும்மா சில கண்ணாடிகளை உங்களுக்கு மாட்டி விட்டு அந்த கண்ணாடி மூலம் உங்களால் பார்க்க முடியுதான்னு பார்க்க போகிறேன். அவ்வளவுதான். அவர்கள் மௌனமாய் உட்கார்ந்திருக்க அஜித் மேனன் அன்பான குரலில் தொடர்ந்து கேட்டார். என்ன டெஸ்டுக்கான ஏற்பாடுகளை செய்யலாமா வேண்டாமா? நீங்க சரின்னு சொன்னாதான் நான் செய்ய ஆரம்பிப்பேன். அருண் பட்டென்று சொன்னான். செய்ய ஆரம்பிங்க அங்கிள். பயம் ஒன்றும் இல்லையே? இல்லை. என்ன சபரி, நீ ஒன்றும் பேச மாட்டேங்கிற? சில வினாடி தயக்கத்துக்கு பின் அவனும் தலையாட்டினான். எனக்கும் பயமில்லை அங்கிள். வெரி குட் சொன்ன அஜித் மேனன் அந்த விசேஷ நாட்காலியின் உயரத்தை அட்ஜஸ்டரின் உதவியால் சரிப்படுத்தினார். அந்த நாட்காலிகளுக்கு நேரெதிரே ஒரு 16 mm திரை இருந்தது. அதை சுற்றியும் ஃப்ளாஷ் விளக்குகள் விதவிதமான வோல்டேஜ்களில் இருந்தன. பேனல் போர்டில் இருந்த சுவிட்சுகளை இயக்கி திரையில் வெளிச்சம் விழ வைத்தார். அருகில் இருந்த கபோர்டை திறந்து சில பெட்டிகளை கவனமாக எடுத்து மேஜை மேல் வைத்தார். அவைகளில் ஒன்றை பிரித்தார். அதில் வட்ட வடிவமான 2 ஃப்ரேம்கள் இருந்தன. கண்ணாடிகளை சுலபமாக மாற்றி பொருத்தக்கூடிய வசதி அந்த ஃப்ரேம்களில் இருந்தது. ஃப்ரேமை முகத்தில் பொருத்த வசதியாக உயர் ரக எலாஸ்டிக் வார் அதில் இணைக்கப்பட்டு இருந்தது. அந்த வெட்டு ஃப்ரேமை இருவரின் முகத்திலும் மாட்டி விட்டார். இருவரையும் பார்த்து கேட்டார். இப்போ உங்களுக்கு கண்ணுல என்ன தெரியுது? 2 பேரும் கோரஸான குரலில் வார்த்தைகளை ஒரே மாதிரி வெளியிட்டார்கள். எப்பவும் போலத்தான் இருக்கு. எப்படி? எதுவுமே தெரியல, இருட்டா இருக்கு. கல்யாண்ராஜ் குறுக்கிட்டார். நீங்கள் வெறுமனே ஃப்ரேம் மட்டும்தான் போட்டிருக்கிறீங்க. அவங்களுக்கு எதுவும் தெரிய சான்ஸ் இல்லை. அஜித் மேனன் சிரித்தார். வாஸ்தவன்தான். ஆனால் கண்ணாடி எதுவும் போடாததற்கும் முன்னாடி சாதாரணமாக இவங்க கண்களுக்கு எப்படி இருக்கும்னு நாம தெரிஞ்சுக்க வேண்டாமா? கேட்டவர் இன்னொரு பெட்டியை திறந்தார். அந்த பெட்டிக்குள் ஸ்பாஞ்ச் படுக்கையில் 2 ஊதாவர்ண கண்ணாடிகள் இருந்தன. அவைகளை கையில் எடுத்தார். கண்ணாடிகள் ரொம்பவும் தடிமனாக இருந்தன. அஜித் மேனன் சோதனைக்காகவே
பிரத்யோகமாக செய்து வாங்கின கண்ணாடிகளில் ஒன்று இவை இரண்டும். அந்த கண்ணாடிகள் இரண்டையும் சபரி அருண் 2 பேரின் கண்களுக்கு முன்னால் இருந்த ஃப்ரேமில் சொருகி வைத்தார். ஸ்க்ரூக்களை திருகி கண்களுக்கு லென்ஸுகளை இடைப்பட்ட தூரத்தை சரி செய்தார். கல்யாண்ராஜ் ரொம்பவும் ஆர்வமாக அஜித் மேனனின் செய்களை பார்த்து கொண்டிருந்தார். அஜித் மேனன் லேசாய் இருதய துடிப்பு அதிகரிக்க அந்த 2 குருட்டு சிறுவர்களையும் பார்த்து எதிர்பார்ப்போடு கேட்டார். இப்ப உங்க கண்ணுக்கு ஏதாவது தெரியுதா? சபரி அருண் 2 பேரின் வாயிலிருந்தும் வரப்போகிற பதிலுக்காக அஜித் மேனனும் கல்யாண்ராஜும் ஏராளமான ஆர்வத்தோடு காத்து இருந்தார்கள். அத்தியாயம் 9. அந்த டாக்டர் குருவை ஜிஹெச்சுக்கு எடுத்து போக சொன்ன உடனே சுபலேகா உடைந்து போய் அழ ஆரம்பித்தாள். டாக்டர், இவனோட நிலைமையை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. பயத்தில் துவண்டு போய் இருக்கின்றான். இந்த கிரியேச்சர் அசைகிறதை பார்த்தால் பயமாய் இருக்கு. அந்த டாக்டர் தைரியம் சொல்ல முயன்றார். பயப்பட வேண்டாம். சட்டப்படி இந்த மாதிரி கேஸில் நாங்கள் கை வைக்க முடியாது. இவன் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. அதுக்கு நான் கேரண்டி தர்றேன். இன்னொரு டாக்டர் குறுக்கிட்டார். நீங்கள் இங்கே பேசிட்டு இருக்கிற நேரம் கிளம்பி போனீங்கன்னா ஜிஹெச்சில் இமீடியட்டாக ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிக்கலாம். நான் வேணுமென்றால் ஒரு ரெக்கமெண்ட் சீட் தர்றேன். அதை எடுத்து கொண்டு டாக்டர்கிட்ட தந்தீங்கன்னா உடனே ஏதாவது ஹெல்ப் செய்வாங்க. வினய்குமார் அவசரப்பட்டான். அதையாவது சீக்கிரமா தாங்க டாக்டர். அடுத்த 5 நிமிடங்களில் அந்த பிரைவேட் நர்சிங் ஹோமை விட்டு வெளியேறி ஜிஹெச்சை நோக்கி பறக்கலானார்கள். ஜிஹெச்சின் கசப்பான போர்டிகோவில் காரை சொருகின வினய்குமார் வேகமாய் கீழிறங்கி உள்ளே போனான். சீஃப் டாக்டர் தந்த சீட்டை டியூட்டியில் இருந்த டாக்டரிடம் நீட்டினான். அந்த கிறுக்கலான கையெழுத்து புருவம் சுருங்க படித்து முடித்தவர் குழப்பமாய் எழுந்தார். சிப்பந்திகளிடம் ஸ்ட்ரெச்சர் போக ஏற்பாடு செய்துவிட்டு சக டாக்டர்கள் 2-3 பேரிடம் அவசரமாய் போனார். அடுத்த சில நிமிஷத்தில் ஐசி வார்டில் அட்மிட் செய்யப்பட்ட குருவின் படுக்கையை எல்லோரும் சூழ்ந்து கொண்டார்கள். வெரி பெக்யூலியர் கேஸ். ஐ திங்க் இதை உடனே ரிமூவ் பண்ணலேன்னா இட் இஸ் கோயிங் டு பி வெரி டிஃபிகல்ட். போலீஸுக்கு இன்ஃபர்மேஷன் தந்தாச்சா? அந்த அசையும் சதை வடிவ உயிரினத்தை குருவின் கையிலிருந்து அகற்றுவது எப்படி என்று தீவிரமாய் சர்ச்சித்து கடைசியில் குரு ஆபரேஷன் தியேட்டருக்கு எடுத்து செல்லப்பட்டான். தியேட்டர் கதவு சாத்து கொள்ளப்பட வராந்தா பெஞ்சில் ஏராளமான துக்கத்தோடு காத்திருந்தார்கள் வினய்குமாரும் சுபலேகாவும். அத்தியாயம் 10. சபரியும் அருணும் கண்ணை இடுக்கிக் கொண்டு முகத்தை சுருக்கி கொண்டு பார்க்கும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டார்கள். நீளமான சில நிமிஷத்துக்கு பின் ஏமாற்றமாய் உதட்டை பிதுக்கினார்கள். எதுவும் தெரியலை அங்கிள். மெலிசா, வெளிச்சம் ஏதாவது? இடவளமாக தலையசைத்தார்கள். பழைய மாதிரியே இருட்டாத்தான் இருக்கா? ஆமா. சில வினாடி மௌனத்திற்கு பின் அருண் சொன்னான். கண் லேசா வலிக்கிற மாதிரி இருக்கு. கல்யாண்ராஜ் கவலையோடு கேட்டார். என்ன அஜித் மேனன், பழைய மாதிரி தான் இருக்குன்னு சொல்றாங்க. அவசரப்பட வேண்டாம். இவங்களோட பதிலை வச்சு ஒவ்வொரு மாடிஃபிகேஷனாக பண்ணிக்கிட்டு வருவேன். ஏதாவது ஒரு ஸ்டேஜில் சின்ன வெளிச்சமாவது இவங்களுக்கு தெரிஞ்சா அது என்னோட ஆராய்ச்சிக்கு வெற்றி தான். ஃபர்தராக அதை டெவலப் பண்ணிடலாம். ஆக்சுவலாக இந்த கண்ணாடி என்ன செய்யுது? இந்த கண்ணாடிகளில் கணிசமான பங்கு ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸ் கலந்திருக்கு. இதை போட்டுக்கொண்டு ஒரு பொருளை பார்க்குறப்போ இதிலிருந்து வெளிப்படுற ரேஸ் அந்த பொருளை தாக்கி திரும்பவும் ரிஃப்ளெக்ட் ஆகி கண்ணாடிக்கே வருது. பொருள் இருக்கும் தூரத்துக்கு ஏற்ற மாதிரி திரும்பி வர்ற கதிர்களோட இன்டென்சிட்டி வேறுபட்டிருக்கும். இந்த வேறுபாடு மூளைக்கு போய் பொருளோட அவுட்லைனை மங்களாய் புரியும். இப்போதைக்கு இதை கொண்டு நிறங்களை உணர முடியாது. இதது இன்ன பொருள்னு அடையாளம் காண முடியாது. ஆனால் இதை கொண்டு மற்றவங்க துணை இல்லாம தைரியமா ரோட்டில் போக முடியும். எதிரில் உள்ள எல்லா பொருட்களுமே மங்களான அவுட்லைனாய் உணர முடியும் சொன்ன அஜித் மேனன் திரைக்கு மேல் கொட்டிக்கொண்டிருந்த ஃப்ளாஷ் விளக்குகளின் லைட் இன்டென்சிட்டிவை மாற்றி அமைத்தார். வேறு பட்டியில் இருந்த கண்ணாடியை ஃப்ரேமில் மாட்டினார். மீண்டும் அவர்கள் இருவரையும் பார்த்து கேட்டார். இப்ப ஏதாவது தெரியுதா? சில வினாடிகளுக்கு பின் உதட்டை பிதுக்கி தலையாட்டினார்கள். தெரியவில்லை.
அஜித் மேனன் ஒளி வெள்ளத்தில் அளவை மாற்றினார். இப்ப தெரியல. லென்ஸ் தூரத்தை சரிப்படுத்தினார். தொடர்ந்து அவர்கள் இருவரும் ஏமாற்றமாய் உதட்டை பிரிக்கியபடியே இருந்தார்கள். கல்யாண்ராஜுக்கு சலித்து போனது. அஜித் மேனன், எனக்கு நம்பிக்கை போயிடுச்சு. இது சாத்தியமில்லைன்னு தோணுது. டிசப்பாயிண்ட் பண்ணாதே. அதுக்காக இல்லை, நீயும் என்னென்னவோ பண்ணி பார்க்குற. ஆனால் இவங்க ஒன்றுமே தெரியலை, இருட்டா இருக்கு, ஒரே பதிலைத்தான் திருப்பி திருப்பி சொல்கிறாங்க. ரிசர்ச் உன்னோட பிஸ்னஸ் மாதிரி இல்லை கல்யாண்ராஜ். இன்னைக்கு ஒரு முடிவை எடுத்து நாளைக்கு அதை சாதிக்கிற வேகம் இங்கே நடக்காது. காத்திருக்கணும். சலிக்காமல் எல்லா வகையான முயற்சிகளையும் ஒன்று பாக்கி இல்லாமல் செஞ்சு பார்க்கணும். கல்யாண்ராஜ் லேசான ஏமாற்றத்தோடு சொன்னார். இன்னைக்கே ஒரு அதிசயம் நடக்க போகுது. அதை பார்த்துட்டு போகலாம்னு காத்திருந்தேன். நீ சொல்றதை பார்த்தால் அது இப்போதைக்கு ஆகிற வேலை இல்லை போல இருக்கு. அஜித் மேனன் சிரிப்பை சிந்தினார். உன்னை மாதிரி பொறுமை இல்லாதவனா நான் இருந்திருந்தா இந்த ரிசர்ச்சில் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் கூட வந்திருக்க முடியாது. உனக்கு உலகமாக பொறுமை இருக்குன்னு நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இப்போதைக்கு நான் கிளம்புறேன். சில மாஸ்டர் மாடிஃபிகேஷன்ஸ் இப்போ ட்ரை பண்ண போகிறேன். இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போ. கல்யாண்ராஜ் அஜித் மேனன் சொன்னதற்காக ஒரு சேரை இழுத்து போட்டு கொண்டு கொஞ்சம் ஆர்வமில்லாமல் அவன் செயலில் ஈடுபாடுகளை பார்க்க ஆரம்பித்தார். அஜித் மேனன் வெவ்வேறு கண்ணாடிகளை பொருத்தி வெவ்வேறு லைட் இன்டென்சிட்டிவ் கான்ஃபிகரேஷன்களை அமைத்து சலிக்காமல் முயற்சிகளை தொடர்ந்து கொண்டிருந்தார். கிட்டத்தட்ட 45 நிமிஷங்கள் கரைந்திருந்த அந்த வினாடியில் அஜித் மேனன், கல்யாண்ராஜ் 2 பேருமே சற்றும் எதிர்பார்க்காத அது நடந்தது. அத்தியாயம் 11. அந்த போலீஸ் ஜீப் ஜிஹெச்சின் காம்பவுண்ட் ஓரமாக வந்து நின்றது. உள்ளே இருந்து இறங்கினார்கள் இன்ஸ்பெக்டர் சசிதரனும் சப் இன்ஸ்பெக்டர் விக்டரும். கனமான பூட் சர் என தரையை தேய்க்க கம்பீர நடை நடந்து ஆஸ்பத்திரியின் பிரதான நுழைவாயிலில் பிரவேசித்தார்கள். சில பரிச்சய முகங்கள் விஷ் பண்ணினதுக்கு சைகையால் பதிலளித்து கொண்டு டாக்டரின் அறையை நோக்கி போனார்கள். சசிதரன் நடந்து கொண்டே கேட்டார். விக்டர், ஃபோனை நீங்க தானே அட்டன் பண்ணினீங்க? ஆமாம் சார். இவங்க சொன்ன தகவலை சரியா கேட்டீங்களா? ஏன் சார் இப்படி கேட்குறீங்க? இல்லை, ஏனோ விசித்திர விலங்கு அது இதுன்னு என்னால் நம்பவே முடியவில்லை. ஒரு தடவைக்கு 4 தடவை கேட்டுட்டேன் சார். உங்ககிட்ட சொன்னேனே, இவங்க என்ன சொன்னாங்களோ அதையே தான் வார்த்தை மாறாமல் உங்ககிட்ட சொன்னேன். நமக்கு இருக்கிற ஏகப்பட்ட பிடுங்கள்ல இவங்க எதையோ சொல்ல நீங்கள் எதையோ காதில் வாங்கிட்டீங்களோன்னு எனக்கு சந்தேகமாயிருக்கு. சொல்லிக்கொண்டே சசிதரன் சிரிக்க விக்டர் சீரியஸாய் சொன்னார். சிரிக்காதீங்க சார். இந்த கேஸில் ஏதோ பெரிய தலைவலி இருக்கும்னு அப்பவை பிடிச்சு எனக்குள்ளே ஒரு பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கு. நத்திங். அந்த பையனோட அப்பா அம்மா கிட்ட ஒரு ஃபார்மல் என்கொயரியை நடத்திட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். டாக்டரின் அறை வந்திருக்க எக்ஸ்கியூஸ் மீ சொல்லிவிட்டு அறைக்குள் நுழைந்தார்கள். அவர் தலைமை டாக்டர் என்றும் அவரின் பெயர் ஆர் ராமமூர்த்தி என்பதையும் அங்கிருந்த பெயிண்ட் அடித்த பலகைகள் சொல்லிற்று. ராமமூர்த்தி அவர்களை வரவேற்று இருக்கையை காட்டி உட்கார சொன்னார். ஃபோன் மெசேஜ் வந்தது. கேஸ் ரொம்ப வினோதமாக தெரிஞ்சது. டாக்டர் தலையசைத்தார். எங்களுக்கே கூட ரொம்ப விசித்திரமான கேஸ் தான் மிஸ்டர் சசிதரன். விலங்குகள்னா அது என்ன மாதிரி, எப்படி அந்த பையனோட கையை பிடிச்சது, அது எந்த மாதிரி விலங்குன்னு வாயால் விவரிக்க முடியாது. நீங்கள் அதை நேரில் வந்து பார்க்கறது பெட்டர். எங்கே வச்சிருக்கீங்க? வாங்க போகலாம். ராமமூர்த்தி எழ சசிதரனும் விக்டரும் அவரை தொடர்ந்து எழுந்தார்கள். நீளமான வராந்தாவில் அவரின் பின்னால் நடந்தார்கள். லிஃப்ட் வழியே 2ஆம் ஃப்ளோரை தொட்டு அங்கிருந்து ஒரு அறைக்குள் நுழைந்தார்கள். பக்கத்து 10க்கு 10 அறையை சுற்றிலும் ஏராளமாய் மருத்துவ சாதனங்கள் நிரம்பி கிடந்தன. அறைக்குள் நடுநாயகமாய் ஒரு மேஜை போடப்பட்டிருந்தது. அந்த மேஜை மேலிருந்த கண்ணாடி கூண்டில் அந்த ஜந்து. பார்த்த உடனேயே சசிதரனையும் விக்டரையும் முகம் சுளிக்க வைத்தது அந்த சதை தொகுப்பு. மெலிசாய் நெளிந்து அடைந்தது அது. விக்டர் கேட்டார். இப்போ அந்த பையனுக்கு எப்படி இருக்கு? ஹீஸ் ஆல் ரைட். பார்த்த உடனே நாங்கள் பயந்த அளவுக்கு இதனால் ஆபத்து எதுவும் இல்லை. இது ஒரு ஹார்ம்லெஸ் கிரியேச்சர் தான்.
எப்படி அந்த பையனோட கையை இது பிடிச்சது. அவன் குச்சியால் இதை தொட்டு பார்க்க முயற்சி பண்ணியிருக்கான். அப்போ அவனோட கை இந்த சதைக்குள் இறங்கி இருக்கு. ஒட்டும் தன்மை இதற்கு அதிகம் இருக்கிறதால அவன் கையோட சேர்ந்து ஒட்டிக்குச்சு. அவ்வளவுதான். இந்த வினோத ஜந்து கையோட வந்ததை பார்த்து பையனோட பேரண்ட்ஸ் அது அவன் கையை கவியிருச்சோன்னு பயந்துட்டாங்க. பையனும் நிறைய பயந்துட்டான். பயத்தில் ஃபீவர் ஏறிடுச்சு. இன்ஜெக்ஷன் போட்டு ஃபீவரை இறக்கியாச்சு. ஸோ நோ ப்ராப்ளம். உங்கள் ஸ்டேட்மெண்ட்டையும் அந்த பையன் அவனோட பேரண்ட்ஸ் 3 பேரோட ஸ்டேட்மெண்ட்டையும் எடுத்துக்கிட்டு ஃபைலை க்ளோஸ் பண்ணிடலாம். டாக்டர் புன்னகைத்தார். ஏன் கேஸை மூட ரொம்ப அவ்வளோ அவசரப்படுறீங்க? ஆமாம் டாக்டர், ஏற்கனவே ஏகப்பட்ட தலைவலி பிடிச்ச கேஸுகளையும் தலையை கொடுத்துருக்கோம். அதுக்கிடையில் இந்த மாதிரி ஆகாவளி கேஸுகளை நீட்டிட்டு இருந்தோம்னா சரிப்படாது. அரை நாளுக்கு மேலே இந்த கேஸுக்காக நேரத்தை செலவழிச்சிட்டு இருந்தோம்னா அது கிரிமினல் வேஸ்ட். தேவை இருந்தால் இந்த கேஸுக்கு நேரம் ஒதுக்கித்தானே ஆகணும். என்ன சொல்றீங்க? ராமமூர்த்தி ஏதோ நோக்கத்தோடு கொக்கி போடுகிறார் என்று புரிந்து கொண்ட சசிதரன் கண்ணில் குழப்பத்தோடு அவர் முகத்தை பார்த்தார். ராமமூர்த்தி தொடர்ந்தார். நீங்க நினைக்கிற அளவுக்கு சுலபமா இந்த கேஸை முடிக்க முடியும்னு எனக்கு தோணல. ஏன் அப்படி சொல்றீங்க டாக்டர்? காரணம் இருக்கு. இத்தோட கேஸ் முடியலையே. இந்த பையனுக்கு எந்த ஆபத்தும் நேரல. ஓகே, அது அவனோட அதிர்ஷ்டம், விட்டுருவோம். இது என்ன மிருகம், எங்கிருந்து வந்தது? இதெல்லாம் இந்த கேஸில் விடை தெரியாத கேள்விகள் தானே. விக்டர் சசிதரனை பார்த்தார். நான் அப்பவே சொன்னேனே சார், இந்த ஜந்து ஒரு பிளாஸ்டிக் கவரில் திணிக்கப்பட்டு கிடந்ததால் அந்த பையனோட அப்பா சொல்றார். அது யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லையா? சசிதரன் நெற்றியில் சுருக்கம் விழ ராமமூர்த்தியை பார்த்தார். அவர் தொடர்ந்து சொன்னார். இன்னைக்கு இது ரொம்ப சாதாரணமான கேஸாய் தெரியலாம். பட் இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை தெரியாமல் கேஸை மூடிட்டா பின்னாடி பெரிய சிக்கல்களோட அவஸ்தைப்பட போறது நீங்க தான். நான் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகியிருக்கேன் டாக்டர். நீங்க என்னென்னமோ சொல்லி கலவரப்படுத்துறீங்க. உங்க கலவரப்படுத்துறதுக்காக சொல்லலை. நான் சொன்னதெல்லாம் ஜஸ்ட் ஃபேக்ட்ஸ். சசிதரன் விக்டரை திரும்பி பார்த்தார். விக்டர், நீங்க இந்த முகூர்த்தத்தில் வாய் வச்சிங்களோ தெரியல. இது பெரிய தலைவலிதான் போல் இருக்கு. இருக்கட்டும் சார், எவ்வளவு பெரிய தலைவலிக்கு மாத்திரை இல்லாமலா போயிட போகுது? இந்த கேஸில் தலைவலி இருக்குன்னு எனக்கு சொன்ன அதே பட்சி இந்த கேஸை நிச்சயமாய் நாம் சால்வ் பண்ணிடுவோம்னு சொல்லுது சார். நாம் இந்த கேஸை முதல்ல எடுத்து வைக்க வேண்டிய உருப்படியான ஸ்டெப் எதுன்னு உங்க பட்சியை கேட்டு கொஞ்சம் சொல்லுங்களேன். விக்டர் சிரித்து கொண்டே, இவ்வளவு டீட்டெயில்ஸ் எல்லாம் என்னோட பட்சி பேசாது சார் என்றார். கூடவே சிரித்த டாக்டர் ராமமூர்த்தி அடுத்த வினாடியே சீரியஸ் ஆகிக் கொண்டு வார்த்தைகளை வெளியிட்டார். என்னை கேட்டால் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் ஸ்டெப் இதுதான். முதல்ல இந்த விசித்திர ஜந்துவை ஜுவாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணணும். அவங்களால தான் இது என்ன பிராணி, எங்கிருந்து வந்தது, இந்த மாதிரி கேள்விகளுக்கு சரியான விடையை சொல்ல முடியும். சசிதரன் விக்டரை பார்க்க அவர் அதை முதல்ல செய்வோம் சார் என்றார் தீவிரமாய். அத்தியாயம் 12. கல்யாண்ராஜ் திடுக்கிட்டு போய் அஜித் மேனனை பார்த்தார். அஜித் மேனன், என்ன இது? அந்த ஸ்கிரீன் இப்படி பஸ்மமா பொசுங்கி போச்சே. அஜித் மேனன் நெற்றியை கீறிக்கொண்டு எரிந்து சாம்பலாய் போன அந்த ஸ்கிரீனை பார்த்தார். சம்திங் ராங் கல்யாண்ராஜ். என்ன ராங்? சில யோசனை வினாடிகளுக்கு பின் அஜித் மேனன் சொன்னார். இந்த மாஸ்டர் கான்ஃபரேஷனில் தான் விஷயம் இருக்குது. கொஞ்சம் புரியும்படியா சொல்றியா? நான் ஒன்று நினைச்சா அந்த கான்ஃபரேஷனை அமைக்க இப்போ வேற ஒரு ரிசல்ட் கிடைச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லு. இது இந்த பசங்களுக்கு கண் பார்வை தருமுன்னு எதிர்பார்த்து பண்ணினேன். ஆனால் வேற பர்பஸுக்கு உபயோகப்படும் போல் இருக்கு. வேற பர்பஸ்ன்னா? ஏதோ சொல்ல எத்தனித்த அஜித் மேனன் சட்டென்று சொல்ல வந்ததை நிறுத்திவிட்டு அந்த சிறுவர்களை பார்த்தார். அவர்களை முதல்ல லேபை விட்டு அனுப்பி வைப்போம் சொல்லிக்கொண்டே அங்கே ஒரு மூலையில் வைக்கப்பட்டிருந்த இன்டர்காமை அடைந்தார். ரிசீவரை கையில் எடுத்து காதோரமாய் உரச விட்டார். ஆட்காட்டி விரலால் 2 பட்டன்களை அழுத்த மறுபக்கம் பீங் பீங் என்று இசையான ஓசை ஒன்று போனது. சொற்ப வினாடிகள் ரிசீவர் எடுக்கப்பட்டு, ஐயா, நான் டிரைவர் பேசுகிறேன், லேபுக்கு வா. ஆகட்டும் ஐயா. ரிசீவரை சாத்தினார். சபரி யோசனை எதுவும் இல்லாமல் உட்கார்ந்திருக்க அருண் மட்டும் தயங்கி கேட்டான். அங்கிள், எங்களை ஏன் அனுப்புறீங்க? இன்னைக்கு ரிசர்ச் முடிஞ்சது.
பழைய மாதிரியே எனக்கு கண்ணு தெரிய போகுதுன்னு நான் எவ்வளவோ ஆசையாக இருந்தேன். நீங்களும் நிறைய கண்ணாடி மாற்றி மாற்றி போட்டு பார்த்தீங்க, கொஞ்சம் கூட தெரியலையே. அஜித் மேனன் அவனை பார்த்து சிரித்தார். சொன்னா புரிஞ்சுக்கிற வயசு உனக்கு இல்லை. பரவாயில்லை, சொல்லுங்க அங்கிள். கிளாஸ் டீச்சர் எது சொன்னாலும் நான் தான் ஃபர்ஸ்டாக புரிஞ்சுப்பேன். டீச்சரே அடிக்கடி என்னை ப்ரைஸ் பண்ணுவாங்க. உனக்கும் சபரிக்கும் எல்லாம் இனி கண் பார்வை கிடைக்க வாய்ப்பே இல்லைன்னு எல்லா டாக்டர்களும் ஒதுக்கி தள்ளிட்டாங்க. அவங்களே சொல்லி தப்பில்லை. நம்மக்கிட்ட இருக்கிற மருத்துவ வசதி அவ்வளவுதான். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற உங்களுக்கு பார்வை கிடைக்க முயற்சி பண்ணுறேன், அவ்வளவுதான். கிடைச்சாலும் கிடைக்கலாம், கிடைக்காம போனாலும் போகலாம். நான் சொல்றது உனக்கு புரியுதா? அருண் பெரிய மனுஷன் மாதிரி தலையை ஆட்டினான். புரிஞ்சுது அங்கிள். டிரைவர் லேபுக்குள் எட்டி பார்த்தார். ஐயா வர சொன்னீங்களே, இந்த 2 பசங்களையும் கெஸ்ட் ரூமுக்கு கொண்டு போய் விடு. தூங்க விரும்பினாங்கன்னா கட்டிலை தட்டி கொடு. சரிங்க ஐயா. டிரைவர் சபரியையும் அருணையும் கூட்டிக் கொண்டு லேபரட்டரியை விட்டு வெளியேறினார். அவர்கள் போகும் வரை காத்திருந்த அஜித் மேனன் கல்யாண்ராஜிடம் பார்வையை திருப்பினார். கல்யாண்ராஜன் அஜித் மேனனை ஏறிட்டார். இப்ப சொல்லு. தலையசைத்து அவர் வார்த்தைகளை துவங்கினார். கல்யாண்ராஜ், இப்படி ஒரு ரியாக்ஷன் ஏற்படும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இந்த சிந்தட்டிக் கிளாஸில் உள்ள ரேடியோ ஆக்டிவ் கதிர்கள் கற்றையாய் பொருள் மேல் பாய்ஞ்சு பொருளை அழிக்கிற தன்மையோடு இருக்குது. தற்செயலாய் கிடைச்சிருக்கிற இந்த கன்ஃபிகரேஷனை வேறு விஷயங்களுக்கு வெற்றிகரமாய் உபயோகப்படுத்திக்கலாம். வேறு விஷயம்னா அதை வாயால் சொல்றதை விட டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறது பெட்டர்னு நினைக்கிறேன். கல்யாண்ராஜ் புரியாமல் பார்த்து கொண்டு நிற்க, அஜித் மேனன் ஒரு நிமிஷம் இரு என்று சொல்லிவிட்டு லேபை விட்டு வெளியே போனார். போல சில நிமிடங்களுக்குள்ளாகவே திரும்பி வந்தார். இப்போது அவர் கையில் பொசுவென்று பஞ்சு முடியோடு ஒரு சாம்பல் நிற பூனைக்குட்டி உட்கார்ந்திருந்தது. இன்னும் சில நிமிஷத்தில் தனக்கு ஏற்பட போகின்ற விபரீத முடிவை பற்றி பிரக்ஞை கொஞ்சமும் இல்லாமல் அவருடைய கை தடவலின் சுகத்தில் ஜாலியாய் கண்மூடி இருந்தது பூனைக்குட்டி. அஜித் மேனன் பூனைக்குட்டியை திரை முன்பு இருந்த இடத்தில் ஒரு ஸ்டூலில் போட்டு உட்கார வைத்தார். அசையாமல் இங்கேயே உட்கார்ந்திருக்கணும் என்கிற மாதிரி கையால் அதற்கு சைகையை காட்டிவிட்டு, கல்யாண்ராஜ், அப்பவே அருண் உட்கார்ந்திருந்த சேரில் நீ உட்காரு என்றார். கல்யாண்ராஜ் குழப்பத்தோடு அவரை பார்த்தார். எதுக்கு? சொன்னதை செய்யேன். கல்யாண்ராஜ் அவர் சொன்ன மாதிரி உட்கார்ந்தார். அவரின் கண்ணில் அந்த கண்ணாடியை மாட்டி விட்டார். இப்ப நீ இந்த பூனைக்குட்டியை பார்க்கணும். கல்யாண்ராஜ் அஜித் மேனன் சொன்னதை செய்தார். அஜித் மேனன் வாட்சில் வினாடிகளை பார்த்தபடி நின்றிருந்தார். சரியாய் 4வது வினாடியின் தொடக்கத்தில் அந்த பூனை அப்படியே மெழுகு மாதிரி உருகி ஸ்டூலின் மேல் ஒரு சின்ன சதை குழம்பாய் நின்றது. அஜித் மேனன் புன்னகையோடு கல்யாண்ராஜின் கண்ணில் மாட்டியிருந்த கண்ணாடியை கழட்டி பெட்டியில் வைத்தார். கண்ணை கசக்கி விட்டு கொண்டு எதிரே இருந்த ஸ்டூலை பார்த்த கல்யாண்ராஜ் ஆச்சரியத்தோடு கேட்டார். அஜித் மேனன், அந்த பூனைக்குட்டி எங்கே? ஸ்டூல் மேலே கொட்டி கிடக்கே உருகின சதை குவியல், அதுதான் அப்பவே உயிரோடு இருந்த அந்த பூனைக்குட்டி. மை காட், இது கொடுமை. எதுக்காக இந்த சின்ன உயிரை இப்படி பொசுக்கின? உனக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணத்தான். என்ன டெமான்ஸ்ட்ரேட் பண்ணின? என்ன டெமான்ஸ்ட்ரேஷன் உனக்கு புரியல. கல்யாண்ராஜையே இமைக்காமல் பார்த்த அஜித் மேனன் பட்டென சொன்னார். இதே மாதிரி மனுஷனையும் உருத்தெரியாமல் சதை குழம்பாய் ஆக்கிடலாம். அதிர்ந்து போய் அவரை பார்த்தார். எதுக்காக அப்படி பண்ணணும்? அஜித் மேனன் சிரித்து கொண்டே அவரை பார்த்தார். என்ன கல்யாண்ராஜ், இதை கூட உன்னால் புரிஞ்சுக்க முடியலையே. மனுஷன் இருந்தால் அவனுக்கு எதிரிங்க இல்லாம இருக்க மாட்டாங்க. அப்படி உனக்கும் எனக்கும் கூட எதிரிங்க நிச்சயமா இருக்காங்க. அவங்களை தீர்க்கிறதுக்காக ஆயுதமாய் இதை பயன்படுத்தக்கூடாது. அஜித் மேனன், இந்த மாதிரி தெரியாமல் உருக்கி போயிட்டா போலீஸால கூட எதுவும் செய்ய முடியாது. நமக்கு எதிரின் ஒருத்தன் கூட முளைக்க மாட்டான். அவரின் வார்த்தைகளில் ஏராளமாய் பயங்கரம் உரைத்தது. அத்தியாயம் 13. போலீஸ் ஸ்டேஷன். விக்டர் அந்த அறைக்குள் நுழைந்த போது சசிதரன் ஏதோ டெலிஃபோன் காலில் மும்முரமாயிருந்தார். அவர் பேசி முடிக்கும் வரை காத்திருந்து ரிசீவரை வைத்த பின்னால் குட் மார்னிங் சொன்னார். குட் மார்னிங். மதுரையிலிருந்து எப்போ சார் வந்தீங்க? போன காரியம் என்னாச்சு? ஆள் கிடைச்சானா? கிடைச்சான்.
கோழி அமுக்க அமுக்கிட்டேன். அந்த திருட்டு கேஸை அத்தோட மூடிடலாம். இந்த 2 நாளில் நீங்கள் என்ன பண்ணினீங்க? நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் தந்த மாதிரி கமிஷனருக்கு ஒரு லெட்டர் எழுதி அந்த விசித்திர ஜந்துவை ஆர்ட்ஸ் காலேஜ் ஜூவாலஜி டிபார்ட்மெண்ட் கிட்ட ஒப்படைச்சிட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க? அப்படி ஒரு பிராணியை வாழ்நாளில் பார்த்ததும் இல்லையாம், படித்ததும் இல்லையாம். கூழாட்டம், அது அசைகிறது அப்படியே என் கண்ணுக்குள்ளேயே இருக்கு சார். 2 நாளாக சரியாகவே சாப்பாடு இறங்கலை. அப்படின்னா அவங்க அது என்னன்னே தெரியலன்னு கையை விரிச்சிட்டாங்களா? கையை விரிக்கலை, ரிசல்ட் தெரிஞ்சுக்க இன்னைக்கு வர சொன்னாங்க. ஆனால் அவங்க பேசினதை பார்த்தால் நீங்கள் சொன்ன மாதிரி தெரியலைன்னு கையை விரிக்கத்தான் போகிறாங்க போல் இருக்கு. வேண்டாம் விக்டர், நீங்கள் வாய் வச்சிங்கன்னா அப்படியே பலிக்குது. பாசிட்டிவாக பேசுங்க. விக்டர் சிரித்தார். இப்போ லேப் போய் அந்த ரிப்போர்ட்டை கலெக்ட் பண்ணிட்டு வரலாமா சார்? கண்டிப்பாக போகணும். காலையில் கமிஷனர் அந்த கேஸை பற்றி ஃபோனில் விசாரிச்சிருக்கார். நான் ஜீப் அரேஞ்ச் பண்ணுறேன், நீங்கள் பின்னாடி வாங்க சொல்லிவிட்டு அறையை விட்டு வெளியே போனார் விக்டர். காலையில் பதிவான 2 எஃப்ஐஆர்களை ஏட்டிடம் கொடுத்துவிட்டு ஃபைல் பண்ண சொல்லிவிட்டு வாசலுக்கு வந்தார் சசிதரன். ஜீப் தயாராய் காத்திருந்தது. டிரைவிங் இருக்கையில் விக்டர் நிரம்பி இருந்தார். சசிதரன் தாவி ஏறும்போதே இக்னிஷியனை உசுப்பி என்ஜினுக்கு உயிரூட்டினார். சாலையை தேய்த்து கொண்டு விரைய ஆரம்பித்தது ஜீப். மெயின் சாலையை விட்டு பிரிந்து நிறைய குறுகிய சந்து பொந்துகளுக்குள் சீரலாய் புகையை கக்கி கொண்டு ஓடி மீண்டும் இன்னொரு மெயின் ரோடை பிடித்தது ஜீப். அந்த ரோட்டில் 1/2 கிலோமீட்டர் ஓடி முடித்து கவர்மெண்ட் காலேஜை எட்டி பிடித்தது. அதன் அகலமான காம்பவுண்டிற்குள் பிரவேசமாகி மரங்கள் அடைந்த பாதைக்குள் செலுத்தினார் விக்டர். ஜூவாலஜி லேப் எங்கே இருக்கு விக்டர்? 7வது பிளாக் சார். இன்னும் 4 கேட் தாண்டி போகணுமா? ஆம் என்று தலையசைத்தபடியே காலேஜுக்குள் அமைக்கப்பட்டிருந்த பாதையில் ஜீப்பை ஓட விட்டார். 7வது பிளாக்கை அடைந்து ஜூவாலஜி டிபார்ட்மெண்ட் முன்பாக ஜீப்பின் இயக்கத்தை துண்டித்தார். இறங்கி அந்த லேபுக்குள் நுழைந்தார். கண்ணாடி வேய்ந்த ப்ரொஃபஸர்களுக்கான அறையிலிருந்து வெளிப்பட்ட ஒரு வழுக்கை தலை ப்ரொஃபஸர் விக்டரை புன்னகையோடு எதிர்கொண்டார். வாங்க இன்ஸ்பெக்டர், ஏதாவது தெரிஞ்சுதா ப்ரொஃபஸர் சார்? அவர்களை வரவேற்கும் போது இருந்த புன்னகை சட்டென முகத்தில் காணாமல் போக வார்த்தைகளை கொட்டினார். உள்ளே வாங்க, விவரமா சொல்றேன். லேபரட்டரியின் மேஜைகளை கடந்து சென்றார்கள். லேபின் மிகவும் உள்வாங்கின பகுதியில் ஒரு தனி செல்லின் கண்ணாடி கூண்டுக்குள் பத்திரப்படுத்தப்பட்டிருந்தது அந்த ஜந்து. உள்ளே நுழைந்ததும் சொன்னார் ப்ரொஃபஸர், இது ஆக்சுவலா என்னங்கிறதை ஏகப்பட்ட பரிசோதனைகளை நடத்தி கண்டுபிடிச்சிட்டோம். அவரின் வார்த்தைகளை கேட்ட மாத்திரத்திலேயே சிக்கல்கள் தீர்ந்தது என்கின்ற எண்ணத்தில் முகம் மலர்ந்தார்கள் விக்டரும் சசிதரனும். இஸ் இட்? நல்ல வேளை, போன நிமிஷம் வரைக்கும் எங்கே தலைவலி பிடிச்ச கேஸ் ஆயிடுமோன்னு பயந்துட்டு இருந்தோம். ப்ரொஃபஸர் அவர்களை பார்த்து சீரியஸாக சொன்னார். இது என்னன்னு கண்டுபிடிக்க முடியாம போயிருந்தா கூட ஒருவேளை உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்கலாம். பட் சாரி டு சே திஸ், இது என்னன்னு கண்டுபிடிச்சதுனால உங்களுக்கு பிரச்சனை ஆரம்பம்னு நினைக்கின்றேன். ஆர்வமும் குழப்பமும் மேலிட ப்ரொஃபஸரை பார்த்தார்கள். அவர் வார்த்தைகளை தொடர்ந்தார். இது நாம நினைச்ச மாதிரி எங்கிருந்தோ வந்த விசித்திரமான ஜந்துவோ பிராணியோ இல்லை. இஸ் இட்? இப்போதைக்கு இது உயிரோடு அசைஞ்சிட்டு இருந்தாலும் அசைவின் வேகம் நிமிஷத்துக்கு நிமிஷம் குறைஞ்சிக்கிட்டே வருது. படிப்படியா இது செத்துட்டு வருது. இன்னும் 2 நாளோ 3 நாளோ இது கம்ப்ளீட்டா செத்துடும். சஸ்பென்ஸை வளர்க்காதீங்க ப்ரொஃபஸர் சார். இது உண்மையில் என்னங்கிறதை முதல்ல சொல்லுங்க. ப்ரொஃபஸர் நிதானமாய் சொன்னார். இது நம்மை போல ஒரு மனிதன்தான். அதிர்ச்சியோடு அவர் முகத்தை பார்த்தார்கள். அத்தியாயம் 14. கல்யாண்ராஜ் அஜித் மேனனின் மின்னும் கண்களையே ரொம்ப நேரம் இமைக்காமல் வரித்தார். அவரோ மிகவும் இலகுவான பார்வையில் கல்யாண்ராஜை ஒருவித பெருமித சிரிப்போடு பார்த்து கொண்டிருந்தார். கல்யாண்ராஜ் குரல் பிசிறடிக்க சொன்னார். அஜித் மேனன், உன்னை ஒரு மென்மையான சயின்டிஸ்ட்னு தான் இத்தனை நாளும் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனால் உனக்குள்ளே இத்தனை பயங்கரமான மனசு உறைஞ்சு கிடக்கிறதை இன்னைக்குத்தான் பார்க்கின்றேன். என்னால் நீ சொன்னதை கொஞ்சம் கூட ஜீரணிக்க முடியல. அஜித் மேனன் தொடர்ந்து உதட்டில் புன்னகையை தக்க வைத்திருந்தார். வாட்ஸ் தேர்? இரக்கமே இல்லாமல் எதிரிங்கள் சில சமயம் நம்ம காலை வாரி விடுறதில்லையா? யோசிச்சு பாரு. எதிரிங்க விஷயத்தில் லாஜிக் பார்க்க கூடாது, கருணை காட்டக்கூடாது. உன்கிட்ட ஒரு பவர்ஃபுல் அஸ்திரம் மாட்டிச்சா உடனே அதை பிரயோகம் பண்ணு. அதுதான் என் பிரின்சிபல். என்னதான் நீ சொல்றதை என்னால் ஏற்றுக்க முடியல.
பிடிக்காதவனை கொலை பண்றது மிருகச் செயல். நீ சிந்திக்க தெரிஞ்சவன் அஜித் மேனன். எனக்கு சிந்திக்க தெரிஞ்சதாலே தான் பட்டுன்னு இந்த யோசனையை உதயமாச்சு. விட்டா நீ எனக்கு ஆன்மீக போதனையே நடத்திடுவ போலிருக்கு. ஆஸ் அ ஃப்ரெண்ட், நீ தப்பான வழியில் போகும்போது அட்வைஸ் பண்ணுறது என்னோட கடமை இல்லையா? ஆஸ் அ ஃப்ரெண்ட், நான் தான் உனக்கு அட்வைஸ் பண்ண வேண்டிய நிலையில் இப்போ இருக்கேன். சுஜிதா ட்ரேடிங் கம்பெனி எம்டி ஒவ்வொரு ட்ரெண்ட் மீட்டிங்லேயும் பெரிய தலைவலியாக வந்து சேர்றாருன்னு நீ அடிக்கடி புலம்புவியே. நீ நினைச்சால் அவன் அடுத்த டெண்டர் மீட்டிங்கில் உன்னோட பிஸ்னஸுக்கு இடைஞ்சலாக வராமல் பண்ணலாம். தனியாக பேசணும்னு அவனை வர சொல்லு. இந்த கண்ணாடியை போட்டுக்கிட்டு 5 நிமிஷம் அவனையே உத்துப்பாரு. ஆள் அப்படியே உருத்தெரியாமல் கூலாயிடுவான். எதிரியை இல்லாமல் பண்ண இதை விட சுலபமான வழி இந்த உலகத்தில் வேறு எதுவும் இல்லை. தொழில் திறமையை காட்டி அவனை அப்புறப்படுத்துறது எப்படிங்கிறது எனக்கு தெரியும் அஜித் மேனன். இன்னொரு தடவை இந்த மாதிரி சீப்பான வழியை என்கிட்ட சொல்லாதே. உலகம் புரியாத ஆளாயிருக்கியே. நீ 24 மணி நேரமும் லேபுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறவன். உன்னை விட உலகம் எனக்கு நல்லா தெரியும். ஏதோ தைரியத்தில் எதையாவது பண்ணிவிட்டு மாட்டிக்காதே. அப்புறம் மாட்டிக்கிட்ட பின்னால யோசிச்சு பிரயோஜனமே கிடையாது. வாழ்நாள் பூராவும் கஷ்டப்பட வேண்டியதுதான். இப்ப நீ என்னதான் சொல்ல வர்ற? உன்னோட விபரீத யோசனையெல்லாம் கைவிட்டு வர சொல்லுறேன். உயிரெடுக்கக்கூடிய இந்த கண்ணாடியை டிஸ்ட்ராய் பண்ணிட்டு உருப்படியான கண்ணாராய்ச்சியில் ஈடுபடு. நான் தப்பு கணக்கு போட்டுட்டேன். என்னோட நெருங்கின நண்பனான உன்னோட யோசனைகளும் என்னை போலவே இருக்கும்னு நான் தப்பு கணக்கு போட்டுட்டேன். உன்னை நினைச்சால் பாவமாயிருக்கு. டெஸ்டிங் நாட்காலியில் உட்கார்ந்த கல்யாண்ராஜ் தலையை நிமிர்த்தி அவரை ஏறிட்டார். ஏன் பாவமாயிருக்கு? என்னோட யோசனையை உன்னோட யோசனையும் வேற ஒத்து போகாததை நினைச்சு பாவப்படுறேன். இதில் பாவப்பட பரிதாபப்பட என்ன இருக்கு? அஜித் மேனன் சிரித்து கொண்டே படு சர்வ சாதாரணமாய் சொன்னார். உன்னை அநியாயமாய் சாகடிக்க வேண்டியிருக்கே. என்ன? கல்யாண்ராஜ் அதிர்ந்து போய் தான் உட்கார்ந்திருந்த நாட்காலியை விட்டு அவசரமாய் எழ முயன்றார். ரெஸ்டிங்கிற்காக அருணையும் சபரியையும் பெல்ட்டால் இணைத்து கட்டியிருந்த மாதிரியே டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக கல்யாண்ராஜையும் கட்டி வைத்திருந்தார். கலவரம் பரவிய குரலோடு கல்யாண்ராஜ் வார்த்தைகளை வெளியிட்டார். அஜித் மேனன், விளையாடாதே. இந்த பெல்ட்டை முதலில் ரிமூவ் பண்ணு. நான் இந்த சேரை விட்டு எந்திரிக்கணும். அதப்படி நீ சேரை விட்டு எந்திரிக்காம இருந்தா தானே நான் உன்னை சுலபமாக தீர்க்க முடியும். எனக்கு உன்னோட அளவுக்கு உலக அறிவு இல்லைன்னாலும் ஒன்ஸ் தப்பு பண்ண ஆரம்பிச்சுட்டா அதுக்கப்புறம் போலீஸில் மாட்டிக்காம இருக்க என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்ய தெரியும். கொஞ்சம் நான் சொல்றதை கேளு. நான் சொன்னதை அப்பவே நீ கேட்கல. இப்ப நீ சொல்றதை நான் கேட்க போறதில்லை. உன்னை வெளியே விட்டுட்டா உன்னோட வாய் ஒரு நாள் இல்லைன்னாலும் ஒரு நாள் எங்கேயாவது தப்பு தப்பா உளறி தொலைச்சிருமே. கல்யாண்ராஜ் பயத்துடன் அவரை பார்த்தார். லேசாய் குரல் நடுங்க சொன்னார். நீ என்ன வேணா செஞ்சுக்க. நான் எதையும் கண்டுக்கல. யார்கிட்டையும் வாயே திறக்கல. என்னை விட்டுடு. இவ்வளவு பெரிய விஷயத்தை பற்றி உன்னால் வாய் திறக்காமல் இருக்க முடியாது. இப்போ உயிர் மேல் உள்ள ஆசையில் நீ என்ன வேணா ப்ராமிஸ் பண்ணுவ. அப்படி இல்லை. ஃப்ரெண்ட் தானேன்னு உரிமையாக அட்வைஸ் பண்ண பார்த்தேன். நீ கேட்கல. பரவாயில்ல, பிரச்சனையை இத்தோட விட்டுடுறேன். என்ன இருந்தாலும் நீ என்னோட ஃப்ரெண்ட் தானே. நீ எனக்கு பிடிக்காததை செஞ்சாலும் உன்னை மாட்டிவிட சத்தியமாய் நான் மனசால கூட நினைக்க மாட்டேன். என் கண் வைத்தியம் மட்டுமில்லை, ஹியூமன் சைக்காலஜியும் நல்லாவே தெரியும். போன நிமிஷம் வரைக்கும் கூட உனக்கு என் மேல ஆழமான நட்புணர்வு இருந்திருக்கலாம். ஆனால் நான் எப்போ உன்னை என்னோட சுயநலத்துக்காக தயங்காம தீர்த்து கட்ட முடிவெடுத்தேனோ அந்த நிமிஷமே உனக்கு என் மேல் இருந்த அஃபெக்ஷன் சுத்தமாய் போயிருக்கும். கல்யாண்ராஜ் தவிப்பாய் அவரை பார்த்து சொன்னார். இப்படியெல்லாம் நீயா எதையாவது கற்பனை பண்ணிக்க வேண்டாம் அஜித் மேனன். நான் அப்படியெல்லாம் நினைக்கல. எந்த நிலைமையிலும் உனக்கு நான் நிஜமான தோழன் தான். உன்னோட பழைய கல்யாண்ராஜ் தான். சாரி, இந்த மாதிரி டயலாக்ஸ் எல்லாம் தமிழ் சினிமாவில் நிறைய வரும்னு கேள்விப்பட்டிருக்கேன். நான் சீரியஸாக தான் சொல்லிட்டு இருக்கேன். நான் உன்னை விட சீரியஸாக இருக்கேன். ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் மை டைம். சொல்லிக்கொண்டே லெபரட்டரியின் வாசல் கதவை நெருங்கி அதை கப்பென்று அடைத்தார். திரும்பவும் மேஜையை நெருங்கி வந்து அந்த பெட்டியை திறந்தார்.
உள்ளே இருந்து அந்த கொலைகார கண்ணாடியை வெளியே எடுத்தார். அதை தன் முகத்தில் மாட்டிக்கொண்டார். சற்று நேரத்துக்கு முன்னால் அந்த பூனைக்குட்டிக்கு ஏற்பட்ட பரிதாபமான முடிவு மனசை இறுக்கமாய் ஆக்கிரமிக்க, வெளுத்து போன முகத்தோடு வெலவெலத்து போன குரலோடு நடுநடுங்கி அலறினார் கல்யாண்ராஜ். வேண்டாம் அஜித் மேனன், நீ நீ என்ன சொன்னாலும் கேட்கிறேன். என்னை கொன்னுடாதே ப்ளீஸ். அஜித் மேனனின் முகம் இறுகி போய் கிடந்தது. கல்யாண்ராஜின் முகம் இறுகி போய் கிடந்தது. கல்யாண்ராஜின் கெஞ்சல் குரலை கொஞ்சமும் காதில் வாங்கி கொள்ளாமல் கொலை கண்ணாடியால் அவரை நேருக்கு நேராய் பார்க்க ஆரம்பித்தார். அத்தியாயம் 15. சசிதரன், விக்டர் 2 பேரின் கண்களையும் ஊடுருவின அதிர்ச்சி இன்னமும் விலகாமல் அப்படியே இருந்தது. திடுக்கிடல் வழியும் குரலால் கேட்டார். இந்த அசையும் சதை குவியல் நம்மை போல் மனிதனா? கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கள் ப்ரொஃபஸர் சார். ப்ரொஃபஸர் நிதானமாய் சொல்ல ஆரம்பித்தார். முதல்ல இது ஏதோ பிராணிங்கிற எண்ணத்தோட தான் சோதனைகளை துவங்கினோம். ஆனால் போக போக சோதனைகளின் ரிசல்ட் வேற மாதிரி வர ஆரம்பித்தது. அப்புறம்தான் சந்தேகமாகி சோதனைகளோட திசையை மாற்றி பார்த்தோம். எங்கள் சந்தேகம் கடைசியில் உறுதியாயிடுச்சு. நம்மை போல யாரோ ஒரு ஹியூமன் பீயிங் தான் இந்த மாதிரி பயங்கர நிலைமைக்கு ஆளாகி இருக்கின்றான். கண்களில் அவநம்பிக்கை மின்ன அவரை பார்த்தார்கள் சசிதரனும் விக்டரும். எங்களால் நீங்க சொல்றதே நம்பவே முடியலை. எங்களால் கூட நம்ப முடியலை தான். ஆனால் சோதனை முடிவுகள் பொய் சொல்லாது. இந்த மாதிரி நிலைமை ஒருத்தனுக்கு எப்படி ஏற்பட்டிருக்கும் ப்ரொஃபஸர் சார்? அதைத்தான் 2 நாளாய் யோசிச்சுட்டு இருக்கோம். சரியான காரணம் எதுவும் பிடிபடல. அதிலிருந்தும் கொஞ்சம் சதை துணுக்கை வெட்டி எடுத்து மெடிக்கல் லேபுக்கு அனுப்பி இருக்கோம். அவங்களோட டெஸ்ட் ரிசல்ட் வந்தால் நாம் ஒரு முடிவுக்கு வர முடியும்னு நினைக்கின்றேன். சசிதரன் கேஸை தீர்க்க வேண்டிய நிஜமான கவலையோடு அவரை பார்த்து கேட்டார். டெஸ்ட் ரிப்போர்ட் தர்ற முடிவு ஒரு பக்கம் இருக்கட்டும் ப்ரொஃபஸர் சார், உங்களுக்கு ஏதாவது சொந்த யூகங்கள் இருக்கா? ஒரு சில வினாடிகளுக்கு பேப்பர் வெயிட்டினை சுற்றி கொண்டு தீவிரமான யோசனையில் மூழ்கின ப்ரொஃபஸர் நிமிர்ந்தார். என்னோட யூகப்படி எதிர்பாராத விபத்து எந்த எக்ஸுக்கும் இப்படி ஒரு முடிவை தேடி தந்திருக்கலாம். விக்டர் குறுக்கிட்டு சொன்னார். இந்த சதை குவியல் ஒரு பிளாஸ்டிக் கவரில் கிடந்ததால் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் சொல்லுது. எதிர்பாராத விபத்தா இருந்தால் இந்த விஷயம் உதைக்குமே. நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? இந்த எக்ஸை யாரோ இந்த நிலைமைக்கு ஆளாக்கி பிளாஸ்டிக் கவரில் திணிச்சு டிஸ்போஸ் பண்ணி இருக்கணும். ப்ரொஃபஸர் தலையை அசைத்து ஆமோதித்தார். இட் மே பி. விபத்தா இருக்கவும் சான்ஸ் இருக்கு. விபத்து நடக்கிறப்ப கூட இருந்தவங்க பயந்து போய் கவர்ல அள்ளி போட்டு டிஸ்போஸ் பண்ணி இருக்கலாம். என்ன மாதிரி விபத்தா இருக்கும்னு நினைக்கிறீங்க? சாரி, அதை என்னால் கெஸ் பண்ண முடியல. இந்த சதை குவியல் எப்படி இன்னமும் உயிர் மிச்சம் இருக்கு ப்ரொஃபஸர் சார்? ஏதோ ஒரு அசாதாரண விபத்து அந்த மனிதன் உள்ளாக்கி இருக்கணும். அந்த விபத்து காரணமாக உடம்பு இப்படி உருக்குலைஞ்சு போனாலும் உயிர் செல்கள் சாகாமல் அப்படியே இருந்திருக்கு. செல்கள் உயிரோடு இருக்கிறதால அது அசைஞ்சபடி இருந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல செல்களால் ரொம்ப நாளைக்கு தாக்கு பிடிக்க முடியாது. சீக்கிரமே உயிர் செல்கள் இறந்து போய் அந்த சதை குவியல் அழுகி போயிடும். அவர் சொல்லி முடித்த போது அட்டெண்டர் ஒருவர் அங்கே வந்தார். சார், உங்களுக்கு ஃபோன் என்று ப்ரொஃபஸரை பார்த்து சொன்னான். ப்ரொஃபஸர் அவர்கள் இருவரையும் ஏறிட்டு எக்ஸ்கியூஸ் மீ, இப்போ வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தார். சசிதரன் விக்டரை பார்த்தார். விக்டர், இந்த கேஸை ரொம்ப சாதாரணமாக எடை போட்டு தலையை கொடுத்துட்டோம். கொஞ்சம் கொஞ்சமா இது உயிரை வாங்குற கேஸா மாறிட்டு வருது. டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்த நாள்ல இருந்தே நம்ம ஜாதகம் அப்படித்தானே இருக்கு. வெறும் சதையை கொடுத்து கொலையை கண்டுபிடிக்க சொன்னா அது நடக்கிற காரியமா? நடத்து காட்டித்தானே சார் ஆகணும். எதுக்குமே ஒரு எல்லை இருக்கே. நம்ம 2 பேருக்குமே அது ப்ரமோஷன் டைம். ஃபோன் அட்டெண்ட் செய்ய போன ப்ரொஃபஸர் திரும்பி வந்தார். இருவரையும் பார்த்து மெலிசாய் புன்னகைத்து, மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து தான் ஃபோன் வந்தது என்றார். அதை புன்னகையோடு சொல்றீங்களே, ஏதாவது உருப்படியான தகவல் கிடைச்சதா? யூ கெஸ்ட் ரைட். ஒரு உபயோகமான செய்தி கிடைச்சிருக்கு. என்ன செய்தி? என்ன காரணத்தினால் இந்த மனித உடம்பு இப்படி உருகி சதை குழம்பாச்சுங்கிற கேள்விக்கு மெடிக்கல் லேப்காரங்கள் விடை கொடுத்துட்டாங்க. என்ன காரணத்தினால்?
ஆர்வமாய் அவர் முகத்தை பார்த்தார்கள். அவர் தொடர்ந்தார். ரேடியேஷன் தான் காரணம். ரேடியேஷன்? ஆமாம், கதிரியக்க பாதிப்பு. கூடங்குளம் விவகாரம் மாதிரியா விக்டர்? சசிதரன் கேட்க விக்டர் தலையாட்டினார். அதேதான் சார், அணுக்கதிர் பாதிப்பு. ட்ராக் எங்கேயோ போகுதே. ட்ராக் எங்கே வேணா போகட்டும் சார், கடைசியில நம்மை கொண்டு போய் கொலைகாரன் கிட்ட சேர்த்தால் சரி. அதை கொலைகேசன்னே முடிவு பண்ணிட்டீங்களா? அப்படித்தான் என் பட்சி சொல்லுது. அத்தியாயம் 16. அந்த மைக்ரோ கண்ணாடியிலிருந்து மரணக்கதிர்கள் கற்றையாய் கல்யாண்ராஜை நோக்கி பாய்ந்தன. 10வது வினாடியின் ஆரம்பத்தில் கல்யாண்ராஜின் திடகாத்திரமான உருவம் கதிரின் வெப்பத்தை தாக்கு பிடிக்க முடியாமல் லேசாய், மிக லேசாய் ஆவி பறக்க கொள கொளவென்று உருகி வழிய ஆரம்பித்தது. சரியாய் 1.5 நிமிஷம் கல்யாண்ராஜ் வெறும் சதைக்குவியலாய் அந்த டெஸ்டிங் நாட்காலியின் மேல் உருகி நின்றிருந்தார். தேங்கி கிடந்த அந்த சதைக்குவியலை பார்த்து புன்னகைத்தார் அஜித் மேனன். வாய்க்குள்ளேயே முணுமுணுத்தார். சாரி கல்யாண்ராஜ், சில சமயம் எப்பேற்பட்ட நண்பனுக்கும் இந்த மாதிரியான அதிர்ஷ்டம் ஏற்படுறதுண்டு. ஷெல்ஃபை விரித்து கொஞ்ச நேரம் மும்முரமாய் தேடினார். சற்று நேரத்தில் அந்த பாலத்தின் கவர் அகப்பட அதை எடுத்துக்கொண்டு கல்யாண்ராஜ் கூழாய் கிடந்த நாட்காலியை நெருங்கினார். சதைக்குவியலை ஒரு ட்ரேயின் உதவியால் வலித்து அந்த பாலத்தின் கவருக்குள் அடக்கம் செய்தார். மனசுக்குள் சிரித்து கொண்டார். நீ கொடுத்து வச்சவன் கல்யாண்ராஜ். எல்லாருக்கும் அட்லீஸ்ட் 6 அடி நிலமாவது வேணும். உன்னை பொறுத்தவரை 2 அடி பிளாஸ்டிக் கவரிலேயே எல்லாம் முடிஞ்சு போச்சு. அந்த கவரின் வாயை ஒரு ட்வைன் நூலால் கட்டி முடிச்சு போட்டார். அந்த வினாடி தட் 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 லேபரட்டரியின் கதவை யாரோ தட்டினார்கள். ஒரு செகண்ட் புருவத்தை உயர்த்தின அஜித் மேனன் மறுவினாடியே பதட்டமில்லாமல் கதவை நோக்கி வந்தார். தாள்களை விடுவித்து கதவை விலக்கினார். வெளியே கார் டிரைவர் நின்றிருந்தார். அஜித் மேனன் லேசான எரிச்சலோடு என்ன வேணும் என்றார். ஃபோன் வந்திருக்கு சார். நான் லேபிள் பிஸியாக இருக்கிறதா சொல்ல வேண்டியதுதானே? ஃபோன் உங்களுக்கு இல்லை சார், கல்யாண்ராஜ் சாருக்கு வந்திருக்கு. ஏதோ அவசர விஷயம்னு சொன்னாங்க, அதுதான் ஓடி வந்தேன். ஃபோன் பண்ணினது யாருன்னு கேட்டியா? ஃபேக்டரியிலிருந்து பேசுகிறதா சொன்னாங்க. சரி நீ போ, நான் ஃபோனை அட்டன் பண்ணிக்கிறேன். டிரைவர் தலையசைத்து நகர்ந்தார். அஜித் மேனன் லேப் கதவை வெளிப்பக்கமாய் பூட்டிவிட்டு ஃபுட்பாத்தில் நடந்தார். பங்களாவுக்குள் நுழைந்து ஹாலை தொட்டார். டெலிஃபோன் ரிசீவரை மேஜை மேல் தனியாய் கவிழ்த்து வைக்கப்பட்டிருந்தது. ஹலோ, அஜித் மேனன் ஹியர் என்றார் ரிசீவரை எடுத்து காதுக்கு கொடுத்தபடியே. மறுபக்கமிருந்து கொஞ்சம் கரகரப்பு கலந்த குரல் ரிசீவரில் இறக்குமதியானது. நான் ஃபேக்டரி மேனேஜர் பேசுகிறேன் சார். எம்டி அங்கே இருக்கிறாரா? என்ன விஷயம்? முக்கியமான ஃபாரின் விசிட்டர்ஸ் எதிர்பாராமல் இன்னைக்கு வந்திருக்காங்க. எம்டி கண்டிப்பாக அவங்களை மீட் பண்ணி ஆகணும் சார். அவர் இங்கே இருக்காருன்னு யார் சொன்னது? அவரோட ரெசிடென்ஸுக்குத்தான் ஃபோன் பண்ணினோம். உங்கள் பங்களாவுக்கு போயிருக்கிறதா நோட் எழுதி வச்சுட்டு போயிருக்கார். அதுதான் இங்கே ட்ரை பண்ணினோம். ஜஸ்ட் 10 நிமிஷம் முன்னாடி தான் அவர் கிளம்பி போனார். கூசாமல் ஒரு பொய்யை சிந்தினார் அஜித் மேனன். இஸ் இட்? அநேகமாய் வீட்டுக்குத்தான் திரும்பி இருப்பார். நோ ப்ராப்ளம் சார், நாங்கள் அங்கேயே கண்டாக்ட் பண்ணிக்கிறோம் சொல்லி அந்த மேனேஜர் ரிசீவரை சாத்தி கொள்ள அஜித் மேனனும் தன் ரிசீவரை கவிழ்த்தார். போர்டிகோவுக்கு வந்தார். கல்யாண்ராஜின் கார் காத்திருந்தது. அதன் டிரைவிங் இருக்கையில் நிரம்பினார். டேஷ்போர்டில் காரின் சாவியை சலனமில்லாமல் தொங்கிக் கொண்டிருந்தது. சாவியை திருக செருமல்களோடு கார் ஸ்டார்ட் ஆகி கொண்டது. கியரை மாற்றி ஆக்சிலேட்டரை மிதித்தார். கார் நகர்ந்து லேபரட்டரி வாசலை ஒட்டி நின்றது. காரின் கதவை திறந்து வைத்து கொண்டு லேபரட்டரிக்குள் நுழைந்தார். நாட்காலியின் மேல் பிளாஸ்டிக் கவரில் திணிக்கப்பட்டிருந்த சதை குவியலை 2 கையாலும் பற்றி தூக்கினார். லேசாய் கனத்தது. அதை சுமந்து வாசலுக்கு வந்து காரின் பின் சீட்டில் போட்டார். ஒரு தலையணை மூட்டை மாதிரி கொளகொளவென்று அசைந்து சீட்டில் தஞ்சமாகி கொண்டது அந்த பாலித்தீன் கவர். கதவை அரைந்து சாத்தி விட்டு டிரைவிங் இருக்கைக்கு வந்து காரை ஸ்டார்ட் செய்து பங்களா காம்பவுண்டுக்கு வெளியே சாலையில் வேகமெடுத்து பறத்தினார். சிட்டி டிராஃபிக்கில் 20 நிமிஷங்கள் நீந்தி நகர எல்லையை எட்டி பிடித்தார். ஹைவே சாலை 10 நிமிஷ தூரம் பயணித்ததுமே ஹோவென்று ஆளரவம் இல்லாமல் தட்டுப்பட்டது சாலை.
நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஜர்ரென்று கடந்து செல்கின்ற வாகனத்தை தவிர வேறு இடைஞ்சல்கள் எதுவும் இல்லை. ஒரு மரத்தின் ஓரமாக காரை கொண்டு போனார். இங்கே வந்து இந்த பிளாஸ்டிக் மூட்டையை யார் பார்க்க போகிறார்கள்? அதற்குள் அது செல்லரித்து போய்விடும். பாலித்தீன் கவரை மரத்தை தொட்ட மாதிரி அந்த பள்ளத்தினுள் தள்ளிவிட்டார். உருட்டி விட்ட வேகத்தில் ட்வைன் நூல் கட்டு பிரிந்து கொண்டதை கவனித்தார். பள்ளத்தில் இறங்கி நூல்கட்டை சரிப்படுத்த மனமில்லாமல் என்று சொன்னபடி காருக்குள் திரும்பினார். கார் மீண்டும் வந்த வழியிலேயே பறந்து மறுபடியும் சிட்டியை தொட்டது. நகரத்தின் மையத்தில் இருந்த அந்த பிரம்மாண்டமான ஹோட்டலுக்குள் காரை நுழைத்தார். கார் பார்க்கிங்கில் ஓய்வெடுத்து கொண்டிருக்கும் ஏராளமான கார்களுக்கு மத்தியில் ஒரு ஒதுக்குப்புறமாக யாருக்கும் இடைஞ்சல் இல்லாத வகையில் கல்யாண்ராஜின் காரை கொண்டு போய் பார்க் செய்தார். ஏராளமான கார்கள் வந்து போய்கொண்டிருக்கும் அந்த ஹோட்டலில் கல்யாண்ராஜின் கார் இங்கேயே நின்று கொண்டிருப்பதை மற்றவர்கள் கவனிக்கவே பல நாட்கள் ஆகும். இப்படி இந்த கார் மற்றவர்களின் கவனத்திற்கு வரும்போது கல்யாண்ராஜின் சதை குவியல் சுத்தமாய் டீகம்போஸ் ஆகி இருக்கும். மனசிற்குள்ளேயே சிரித்து கொண்ட அஜித் மேனன் ஹோட்டலுக்கு வெளியே வந்து டாக்ஸி பிடித்து பங்களாவுக்குள் திரும்ப துவங்கினார். அத்தியாயம் 17. ஜுவாலஜி லேப் ரிப்போர்ட்டையும் மெடிக்கல் லேப் ரிப்போர்ட்டையும் எதிரே விரித்து வைத்து கொண்டு மூளையை கசக்கி கொண்டிருந்தார்கள் சசிதரனும் விக்டரும். என்ன செய்யலாம் விக்டர்? சசிதரன் கேட்க, விக்டர் குழப்பம் தேங்கி கிடந்த முகத்தோடு நிமிர்ந்தார். முழுசா 4-5 நாளாச்சு. கேஸில் 5% தூரம் முன்னேறி இருப்போமான்னு கேட்டால் சந்தேகம்தான் சார். நாம் கையை விரிச்சிடலாமா? யாராவது பெரிய தலைங்க மண்டையை உடைச்சிக்கட்டும். விக்டர் மறுத்தார். ஏன் சார், நம்மால முடியாதா? பெரிய தலைங்க மட்டும் என்ன செய்ய போகிறாங்க? அவங்க மூளை நமக்கு இல்லையா? தன்னம்பிக்கை வச்சோம்னா கேஸை முடிச்சு காட்டலாம் சார். சரி சொல்லுங்க, அடுத்து என்ன செய்யலாம்? சுவர் மாதிரி முன்னாடி நிற்கிற இந்த கேஸை அட்லீஸ்ட் நூலிடை இடுக்காவது எங்கெல்லாம் தெரியுதோ அங்கெல்லாம் பூந்து பார்த்தாகணும் சார். அந்த நூலில இடுக்கு எங்கெல்லாம் இருக்கு? இப்போதைக்கு ஒரே ஒரு இடத்தில் தட்டுப்படுது. எங்கே? ரேடியேஷன். புரிகிற மாதிரி சொல்லுங்க. அதை வச்சு கேஸை எப்படி நகர்த்துறது? கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் தான் சார். ஆனால் இப்போதைக்கு இதை விட்டால் வேறு வழி இல்லை. ப்ராசஸை சொல்லுங்க. சிட்டியில் ரேடியேஷனோட தொடர்புடைய எல்லா இடங்களையும் அலசி பார்க்கணும். எந்தெந்த இடங்கள்? எல்லா ஹாஸ்பிட்டல்களையும் ரேடியோகிராஃபி இருக்கு. மை காட், 1-2 ஊர்பட்ட ஆஸ்பத்திரிகள் சிட்டி பூராவும் இருக்கே. வேறு வழி இல்லை சார். வேணா மேலிடத்தில் சொல்லி என்கொயரிக்காக ஒரு விங் கேட்கலாம். கேட்டுடுவோம். அப்புறம் ரேடியோகிராஃபியோட சம்மந்தப்பட்ட வேறு இடங்கள் ஏதாவது இருக்கு. சில ஃபேக்டரிகளில் ரேடியோகிராஃபி இருக்கு. இஸ் இட்? எங்கே? எதுக்கு? பல உபயோகம் இருக்கு. உதாரணமாக மெட்டீரியல் இன்ஸ்பெக்ஷனுக்காக கூட ரேடியோகிராஃபி யூஸ் பண்ணுறாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் எங்கிருந்து பிடிச்சிங்க? 5-6 நாளாகவே நான் இந்த கேஸில் மூழ்கி போயிருக்கேன் சார். எப்படியாவது இந்த கேஸில் ஜெயிச்சே ஆகணுங்கிற தீவிரத்தோடு இருக்கேன். நேத்திக்கு எனக்கு ஆஃப் தானே. ரெஸ்ட் எடுக்காமல் இந்த இன்ஃபர்மேஷனை தான் கெதர் பண்ணி வச்சிருக்கேன். ஐ அப்ரிஷியேட் யூ. தேங்க்யூ சார். அந்த வினாடி ட்ரிங் ட்ரிங் மேஜை மேலிருந்த அரசாங்க டெலிஃபோன் கூப்பிட ஆரம்பித்தது. டெலிஃபோனுக்கு அருகில் இருந்த சசிதரன் ரிசீவரை எடுத்தார். ஹலோ. எஸ். சசிதரன் முகம் கொஞ்சம் கொஞ்சமாய் மாற துவங்கியது. ஃபோனின் வாயை பொத்தி கொண்டு விக்டரை பார்த்து சொன்னார். விக்டர், வெளியே போக வேண்டி இருக்கும். ஜீப் அரேஞ்ச் பண்ணுங்க. விக்டர் தலையசைத்து விட்டு வெளியே சென்றார். ஜீப் ஏற்பாடு செய்துவிட்டு திரும்பி வந்தபோது சசிதரன் வேக நடையில் எதிர் வந்தார். போகலாமா விக்டர்? எங்கே சார்? வாங்க, போக சொல்றேன். ஜீப்பை அடைந்தார்கள். சசிதரனே ஸ்டியரிங்கை பிடித்தார். ஜீப் விற்றென்று சாலையில் விரைய ஆரம்பித்து 15 நிமிஷ பயணத்தில் அந்த குறுகலான சந்தை அடைந்தது. பூட்டி கிடந்த 2 கோடவுன்களை தவிர வேறு வீடுகளோ கட்டிடங்களோ அங்கே தட்டுப்படவில்லை. இவர்கள் போன சமயம் அந்த ஒதுக்கலான சாக்கடை அருகே நிறைய ஜனங்கள் குனிந்து எட்டி பார்த்து கொண்டிருந்தார்கள். போலீஸ் ஜீப்பை பார்த்ததும் அதில் பாதி கும்பல் கலைந்தது. விக்டரும் சசிதரனும் வேகமாய் ஜீப்பை விட்டு குதித்து அந்த சாக்கடை ஓரமாய் போய் பார்த்தார்கள். அங்கே
ஒரு பாலித்தீன் கவரில் மறுபடியும் ஒரு சதை குவியல். அத்தியாயம் 18. அஜித் மேனன் ஏகப்பட்ட சந்தோஷத்தோடு இருந்தார். அந்த மைக்ரோ கண்ணாடியை கண்டுபிடித்ததிலிருந்து அவரின் எண்ண ஓட்டங்களின் திசை பெருமளவில் மாறிப்போயிருந்தது. கண்ணாராய்ச்சியை தற்காலிகமாக ஒத்தி போட்டு விட்டார். சபரியையும் அருளையும் திரும்ப கொண்டு போய் பிளைண்ட் ஸ்கூலிலேயே விட்டுவிட்டார். ஏமாற்றமாய் பார்த்த HMயிடம் ஆராய்ச்சியில் சில தவறுகள் இருப்பதாகவும் அவைகளை சரிப்படுத்தி பிறகு மீண்டும் தேவைப்படும் போது இவர்களை கூட்டி செல்வதாகவும் சொல்லிவிட்டு வந்தார். அவரின் மனசு முழுவதும் இப்போதைக்கு தனக்கு கிடைத்திருக்கின்ற சாதனத்தை கொண்டு போட்டியாளர்களையும் எதிரிகளையும் அழித்துவிட வேண்டும் என்பதில் தீவிரமாய் சிந்தித்து கொண்டிருந்தது. தன் வளர்ச்சிக்கு தடையாயிருக்கிறவர்களின் பெயரை ஒரு பட்டியலாய் தயாரித்தார். கிட்டத்தட்ட 14 பெயர்கள் பட்டியலில் விழுந்தன. அவற்றில் மிக மிக முக்கியமான அவசர எதிரிகள் 3 பேரை சிவப்பு மசியால் வட்டமிட்டார். மோகன்லால் போட்டி கண் ஆராய்ச்சியாளர், ஓம் பிரகாஷ் ஐ ஸ்பெஷலிஸ்ட், ராகவ் ராவ் நேஷனல் சயின்ஸ் இன்ஸ்டிடியூட் தலைவர். இந்த 3 பேரும் தான் அவரின் வளர்ச்சிக்கு பெரிய முட்டுக்கட்டைகள். முதலில் மோகன்லாலை ஒரு சாயந்திர வேளையில் அவருடைய வீட்டிலேயே சந்தித்து அவரின் தனிமையை பயன்படுத்தி மைக்ரோ விழிகளால் பார்த்து மோகன்லாலையும் மற்றொரு கல்யாண்ராஜ் ஆக்கினார். உருகிப்போன சதை குவியலை தயாராக கொண்டு வந்திருந்த பாலித்தீன் கவரில் சேகரித்து இந்த முறை சிட்டிக்குள்ளேயே ஒரு ஆள் நடமாட்டம் அதிகமில்லாத சந்தில் நாட்டம் தெரிக்கும் ஒரு சாக்கடையில் வீசிவிட்டு வந்துவிட்டார். அஜித் மேனனின் அடுத்த குறி சயின்ஸ் இன்ஸ்டிடியூட் தலைவர் ராகவ் ராவ். இவரை எங்கே, எப்போது, எப்படி தீர்க்கலாம்? சொற்ப வினாடி யோசனையில் ஒரு முடிவுக்கு வந்தார். டெலிஃபோனை தொட்டு ராகவ் ராவின் எண்களை டயல் செய்தார். ரிங் போய் ஆபரேட்டர் எடுத்து பின் ராகவ் ராவ் கிடைத்தார். ஹலோ, சேர்மன் ஸ்பீக்கிங். குரலில் ஒருவித மென்மை இருந்தது. நான் அஜித் மேனன். ஓ, நீங்களா? என்ன விஷயம்? உங்களை நான் சந்திக்க விரும்புகிறேன். தாராளமா. எதுக்காக என்னை பார்க்க விரும்புறீங்க? சில டவுட் கிளாரிஃபை பண்ணிக்கணும். என்கிட்ட? நீங்களா? ஆமா. ரொம்ப ஆச்சரியமா இருக்கே. உங்களோட சந்தேகத்தை தீர்த்து வைக்கிற அளவுக்கு எனக்கு நாலேஜ் இருக்குன்னு தோணலையே. அவர் கிண்டலாக சொல்கிறார் என்பது அஜித் மேனனுக்கு தெரியும். அப்படி சொல்லாதீங்க. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விஷயத்தில் எக்ஸ்பர்ட். அந்தந்த விஷயங்களை அந்தந்த நபர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் புத்திசாலித்தனம். யூ ஆர் ரைட். எப்போ வர்றீங்க? சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். நீங்கள் என்னோட லேபரட்டரிக்கு வரணும் என்று எதிர்பார்க்கின்றேன். அங்கேயா? எஸ், உங்களுக்கு தான் தெரியுமே, வெறும் கண்ணாடி மட்டும் அணிகிறதால பிளைண்ட்ஸுக்கு பார்வை கிடைக்கிறது சம்பந்தமாக நான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். அதில் 75% ஓவர். அந்த ஸ்டேஜில் நியூராலஜி சம்பந்தமாக ஒரு பெரிய சந்தேகம் தோணி இருக்கு. அதை உங்களால் தான் தீர்த்து வைக்க முடியும். ராகவ் ராவ் யோசனையை அமிழ்ந்திருக்க அஜித் மேனன் தொடர்ந்து சொன்னார். யோசிக்க வேண்டாம் ப்ளீஸ். உங்களோட நேரத்தை நான் வீணாக்க மாட்டேன். ஜஸ்ட் ஒரு 25 நிமிஷத்தை அங்கே நீங்கள் செலவழித்தால் போதும். ஓகே மிஸ்டர் அஜித் மேனன், இவ்வளவு தூரம் நீங்கள் சொல்லும் போது ஐ ஷுட் கம். நான் வர்றேன். எப்போ வரட்டும்? இன்னிக்கே முடியுமா? இன்னிக்கேயா? எத்தனை மணிக்கு? ஈவினிங் 7 மணிக்கு. 2 வினாடிகளுக்கு பிறகு பதில் வந்தது. ஓகே, ஷார்ப்பா 7 மணிக்கெல்லாம் நான் உங்கள் பங்களாவில் இருப்பேன். தேங்க்யூ மிஸ்டர் ராகவ் ராவ். சொல்லிவிட்டு ரிசீவரை கவிழ்த்தார் அஜித் மேனன். பரவாயில்லை ராகவ் ராவ், உன்னோட மரண முகூர்த்தத்தை நீயே ரொம்ப ஷார்ப்பாகத்தான் குறிச்சிட்ட. அத்தியாயம் 19. ஜீப் நிதானமான வேகத்தோடு போய்கொண்டிருந்தது. சசிதரன் விக்டரிடம் திரும்பி சொன்னார். இது ஒரு மர்டராகத்தான் இருக்கும்னு நீங்கள் சொன்னப்ப எனக்கு அவ்வளவா நம்பிக்கை வரல. இப்போ அதே பாணியில் இன்னொரு சதை குவியலை பார்த்த பிறகு நீங்கள் சொன்னது சரிதான்னு படுது. சதை குவியல் கவரில் கிடந்தது தான் என்னோட மனசை உறுத்திச்சு சார். அதை வச்சுத்தான் அது மர்டராக இருக்கும்னு உறுதியாய் நம்பினேன். மோட் ஆஃப் மர்டர் தான் நம்மை ரொம்ப குழப்படிக்குது. கரெக்ட் சார். என்னமோ ரேடியேஷன் சொல்கிறாங்களே ஒழிய ரேடியேஷனை இன்ன வகையில் பயன்படுத்தி இன்ன வகையில் கொலை பண்ணியிருக்காங்கன்னு கிளியராக லேபிளை சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி சம்பந்தமில்லாத இடத்துலையே பாடியை டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. முதல்ல ஹைவேஸ் ரோடு, இப்போ நடமாட்டம் இல்லாத சந்து. கார்பரேஷன் சிப்பந்தி
டிச்சை க்ளீன் பண்ண போயிருக்கலன்னா இன்னமும் கூட இந்த சதை குவியல் அங்கே இருக்கிறது நமக்கு தெரிய வந்திருக்காது. ஜீப்பை அந்த திருப்பத்தில் வளைத்து கொண்டே கேட்டார் சசிதரன். ஹாஸ்பிட்டலில் நடத்தின என்கொயரி ரிப்போர்ட்ஸை பார்த்தீங்களா விக்டர்? பார்த்தேன் சார். கேஸுக்கு சம்மந்தப்படுற மாதிரி ஒரு தகவலும் கிடைக்கல. அத்தனை எஃபர்ட்டும் வேஸ்ட் தானே? வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது சார். அந்த என்கொயரிஸில் ஒரு முடிவுக்கு வர உதவி இருக்கு. என்ன முடிவுக்கு வந்திருக்கிறீங்க? தப்பு ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்பட்டது இல்லை, பின்ன எங்கோ ஃபேக்ட்ரியில தான் இந்த கொலை நூலின் ஆரம்பம் முடிச்சு இருக்குங்கிற முடிவுக்கு வந்திருக்கேன். எதை வச்சு அப்படி சொல்லுறீங்க? கொலையாளி கொலை நடத்தி இருக்கும் முறை முற்றிலும் புதுசா இருக்கு. ரெண்டாவது, இதில் ரேடியேஷன் சம்பந்தப்பட்டிருக்கு. புது முறையில் கொலைன்னா யாரோ ஒருத்தர் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கணும். ஃபேக்ட்ரிஸ் தான் ரிசர்ச்சுக்கான சாத்தியங்கள் அதிகமாக இருக்கு. ரேடியோகிராஃபிக் டெக்னிக்கை உபயோகிக்கிற வசதியான எல்லா ஃபேக்ட்ரிகளிலுமே தனி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் செஷன் நிச்சயமாக இருக்கு. அப்படிப்பட்ட R&D செஷன் எதிலோ தான் இந்த புதுமுறை கொலைக்கான உத்தி ஆரம்பித்து இருக்கணும். ஸோ நம்ம அலசல் இனிமேல் ஃபேக்ட்ரியில் தானா? ஆமாம் சார். எந்தெந்த ஃபேக்ட்ரிஸ்ன்னு ஏதாவது லிஸ்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கிறீங்களா? ரெடி சார். சசிதரன் விக்டரை ஆச்சரியமாய் பார்த்தார். அடிக்கடி என்ன அசத்துறீங்க? எப்படி இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை தயார் பண்ணி வைக்கிறீங்க? விக்டர் அடக்கமாய் புன்னகைத்தார். நேரம் கிடைக்கும் போது டெலிஃபோன் முன்னாடி உட்கார்ந்துருவேன் சார். உட்கார்ந்த இடத்திலேயே எத்தனையோ விஷயம் கெதர் பண்ணிடலாம். நீங்கள் இன்னைக்கு காலையில் கமிஷனர் ஆஃபீஸுக்கு போயிருந்தப்ப தான் இந்த லிஸ்ட்டை தயார் பண்ணி வச்சேன். நாம் இப்போ போகிற ஃபேக்ட்ரி அணு அண்ட் கம்பெனி தானே? ஆமாம் சார். ரேடியோ ஆக்டிவ் சஸ்பென்ஸை இவங்க அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. இந்த கேஸை நினைச்சாலே எனக்கு குழப்பம் தான் மிஞ்சுது. ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க? வழக்கமாக கேஸ் ஃபைலை எடுத்து வச்சாலே பட்டு பட்டுன்னு அடுத்து செய்ய வேண்டிய விஷயங்கள் மனசில் தோணும். ஆனால் இந்த கேஸ் ரொம்பவும் திணறடிக்குது. என்னையும் சேர்த்து டிசப்பாயிண்ட் பண்ணாதீங்க சார். நான் கங்கணம் கட்டிட்டு இருக்கேன். இதை தீர்க்காமல் விட போறதில்லை. இதே வீதி தானே? வலப்பக்கம் போன பாதையை காட்டி கேட்டார் சசிதரன். விக்டர் தலையசைக்க ஜீப் அதில் நுழைந்தது. தெருவின் அந்த கோடியில் இருந்தது அணு அண்ட் கம்பெனி. காம்பவுண்ட் கவருக்கு மேல் சுவருக்கு மேல் ஒரு அடி உயரத்துக்கு பசேல் என்று செடி வளர்த்து அதை சீராக வெட்டி விட்டிருந்தார்கள். ஆளுயர சந்தரவண்ண பெயிண்டில் குளித்திருந்த இரும்பு கேட் அந்த பக்கம் ஏதோ ரகசியம் நடக்கிற பாவனையை தோற்றுவித்து கொண்டிருந்தது. செக்யூரிட்டி கார்டை அணுக அவர் சொற்ப தொலைவில் பளிச் வெள்ளையில் குளித்திருக்கின்ற டிஸ்டம்பர் கட்டிடத்தை கைகாட்டி அனுப்பி வைத்தார். நடக்க நடக்க சசிதரன் கேட்டார், எவ்வளவு லட்சம் இந்த ஃபேக்டரியில் முடக்கி இருப்பாங்க விக்டர்? விக்டர் சிரித்தார். எவ்வளவு கோடின்னு கேளுங்க. இவங்க புழங்குற இரு ஐட்டம் அத்தனையும் வாயை பழக்கிற விரையில் இருக்கும் சார். யாரை பார்த்து என்ன விசாரிக்க போகிறோம்? முதல்ல MDயை பார்க்க போகிறோம். அவரோட பெர்மிஷனோட கம்பெனியோட R&D செக்ஷனுக்கு பார்க்குறோம். அங்கே உள்ள ஸ்டாஃப்ஸ் கிட்ட பட்டுக்காம விசாரணை பண்ணுறோம். ஏதாவது தப்பு இருந்தால் நிச்சயமாய் சாயம் வெளுத்திடும். எனக்கு என்னமோ எல்லாமே வெட்டி அலைச்சலாய் படுது. நீங்கள் அடிக்கடி சோர்ந்து போயிடுறீங்க சார். ஆமாம், சர்வீஸில் ஜாயின் பண்ணி 25 வருஷம் ஆயிடுச்சு விக்டர். இந்த மாதிரி குடைச்சல் பிடிச்ச விவகாரங்களை ஒரு தரம் கூட ஃபேஸ் பண்ணினதில்லை. அந்த கட்டிடம் அருகில் வந்திருக்க பேச்சை நிறுத்தி கொண்டு படியேறினார்கள். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ் என்று அம்புக்குறியும் பித்தளை எழுத்துக்களும் சொல்லின. முகம் தெரியும் பளபளப்போடு மார்பிள் தரை. வராந்தாவில் அங்கும் இங்கும் நடக்கின்ற அலுவலகர்கள் சுத்தமும் எங்களுக்கு இங்கே எந்தவித சௌகரிய குறைச்சலும் இல்லை என்கின்ற மாதிரி ஒரு மிதப்பான முகத்தோற்றமும் தெரிந்தது. வராந்தாவின் மத்தியில் அலுவலகத்தின் நுழைவாயில் இருந்தது. உள்ளே பிரவேசித்தார்கள். நேர்த்தியான அலுவலகம். ஒழுங்கான வரிசையில் 4 மேஜை நாட்காலிகள் கண்ணில் அடித்தது. எல்லா மேஜைகளிலும் சின்சியரான பணியில் மூழ்கியிருந்தார்கள் அலுவலர்கள். மையத்தில் தெரிந்த ஆபீசரை நெருங்கினார்கள். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் என்று முக்கோணக்கட்டை அவர் மேஜையின் மேல் வைக்கப்பட்டிருந்தது. இருவரின் யூனிஃபார்மையும் பார்த்துவிட்டு உட்காரும்படி கேட்டுக்கொண்டார். இருவரும் இருக்கையை ஆக்கிரமித்து கொண்டு தங்களை அறிமுகப்படுத்தி கொண்டார்கள். என்ன விஷயமா இங்கே வந்திருக்கிறீங்க? வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ?
உங்கள் எம்டியை நாங்கள் மீட் பண்ணணும். ஃபார் வாட் பர்பஸ்? ஒரு கேஸ் விஷயமா. நீங்கள் வர்றது அவருக்கு தெரியுமா? தெரியாது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. அவர் பிஏவை கான்டாக்ட் பண்ணி தர்றேன். ஹீ வில் லுக் ஆஃப்டர் யூ. தேங்க்யூ சொல்லிவிட்டு ஏஓவின் இருக்கைக்கு எதிரிலேயே காத்திருந்தார்கள். அவர் இன்டர்காம் மூலமாக எம்டிஏன் பிஏவை பிடிக்க முயன்று கொண்டிருந்தார். கொஞ்ச நேரம் பேப்பர் வெயிட்டை சுழற்றி கொண்டிருந்த விக்டரின் பார்வையில் பேப்பர் வெயிட்டுக்கு கீழே இருந்த அது சட்டென்று அந்த வினாடியில் பலமாய் இடறியது. அத்தியாயம் 20. சுவரில் அப்பி கிடந்த குவார்ட்ஸ் கடிகாரத்தின் எலக்ட்ரானிக் அசைவுகள் அப்போதைய நேரத்தை 6:32 என்று காட்டிக் கொண்டிருந்தது. அஜித் மேனன் வாட்சை பார்த்தபடி தவிப்புடன் காத்திருந்தார். ஒவ்வொரு மைக்ரோ வினாடியும் அவருக்கு ஒரு மெகா யுகம் மாதிரி கரைந்து கொண்டிருந்தது. எப்போது 7 மணி ஆகும்? எப்போது ராகவ்ராவ் வந்து சேர்வார்? எப்போது அவருக்கு தன் மைக்ரோ விழிகளால் தகனத்தை ஆரம்பிக்கலாம்? தவிப்போடு பார்த்து கொண்டிருந்தார் அஜித் மேனன். இது EFI மேகசினை சலிப்போடு பக்கம் பக்கமாய் புரட்டி கொண்டு டிராயிங் ரூம் சோஃபாவில் அமர்ந்திருந்தார். கார் டிரைவரையும் கார்டனரையும் சாயந்தரமே வீட்டுக்கு அனுப்பியாயிற்று. கொஞ்ச நேரம் அறையின் குறுக்கும் நடுக்கும் நடந்தார். கொஞ்ச நேரம் அறை ஜன்னல் அருகே காத்திருந்தார். மெல்ல மெல்ல நேரம் 7 மணியை நெருங்கி கொண்டிருந்த அந்த வினாடி பங்களா வாசல் அருகே கார் ஹாரன் சத்தம் கேட்டது. மலர்ச்சியான முகத்தோடு ஜன்னல் கர்ட்டனை விளக்கினார். உள்ளே ஒரு பிரீமியர் பத்மினி பிரவேசமாகி கொண்டிருந்தது. ராகவ்ராவின் கார் தான் அது. கார் போர்டிகோவில் ஓய்வடைந்து நிற்க சஃபாரி அணிந்த ராகவ்ராவ் புன்னகை முகத்தோடு இறங்கி வந்தார். வெல்கம் மிஸ்டர் ராகவ்ராவ். உற்சாகமாய் வரவேற்றார் அஜித் மேனன். சோஃபாவில் அவருக்கான இருக்கை தந்து தயாராய் பிளாஸ்கில் வைத்திருந்த காஃபியை கொடுத்து உபசரித்தார். இந்த ஃபார்மல் உபசரிப்பெல்லாம் அவசியமா? வாங்க, உங்கள் லேபரட்டரிக்கு போகலாம். நோனோ, இந்த ஸ்நாக்ஸை கொறிச்சிட்டு காஃபியை குடித்த பின்னால் தான் லேப். சில நிமிஷங்கள் அங்கே டிராயிங் ரூமிலேயே கரைந்தது. லேபுக்கு செல்வதாக அவர்கள் எழுந்தபோது நேரம் 7:12. புளோரசண்டின் இளநிலை வெளிச்சத்தில் நடந்து லேபரட்டரியை அடைந்தார்கள். லேப் கசகசப்பாய் இருந்தாலும் அங்கே இருந்த ஒவ்வொரு பொருளின் மதிப்பையும் நன்றாக உணர்ந்திருந்ததால் கண்களை பிரமிப்பால் விரித்தார் ராகவ்ராவ். கவர்மெண்ட் வச்சு தர்ற லேப்ல கூட இத்தனை வசதிகளை எதிர்பார்க்க முடியாது மிஸ்டர் அஜித் மேனன். அதனால தானே அரசாங்க வேலையை உதறி தள்ளிவிட்டு நான் தனியாய் லேப் வச்சேன். உங்க புது கண்டுபிடிப்பு பார்க்க விரும்புகிறேன். ஷூர், உங்களை வர சொன்னதே அதுக்காகத்தானே. ஒரு அர்த்தம் பொதிந்த சிரிப்புடன் சொன்ன அஜித் மேனன் கல்யாண் ராஜை உட்கார வைத்து கூழாக்கின அதே டெஸ்டிங் நாட்காலியில் ராகவ்ராவை அமரச் சொன்னார். எதுக்கு பர்டிகுலரா இந்த சேரில் உட்கார சொல்லுறீங்கள்? டெமான்ஸ்ட்ரேஷனுக்காகத்தான். சொல்லிக்கொண்டே பூட்டியிருந்த ஷெல்ஃபை திறந்தார். உள்ளே இருந்து கண்ணாடிகளும் பிரேம்களும் அடங்கின பெட்டிகளை வெளியே எடுத்து வைத்தார். என்ன அது? ராகவ்ராவ் கேட்க புன்னகையோடு பதில் சொன்னார். இதுதான் பார்வையே இல்லாதவர்களுக்கு பார்வை தர்ற ஆச்சரிய கண்ணாடி. சொல்லிக்கொண்டே பெட்டியிலிருந்து ஒரு பொருத்தமான ஃப்ரேமை விடுவித்தார். உடம்பை கூழாய் சிதைக்கும் கண்ணாடியை ஜாக்கிரதையாய் எடுத்து ஃப்ரேமில் மாட்டினார். எல்லாமே ஓவர். கண்ணாடியை மாட்டிக்கொண்டு ராகவ்ராவை ஒரு முழு நிமிஷத்துக்கு முறைத்து பார்த்தால் போதும். ஃப்ரேமை கண்ணில் பொருத்தி கொள்ள போனவர் சுவரில் திடீரென்று எரிய துவங்கின சிவப்பு விளக்கை கவனித்துவிட்டு புருவங்களை உயர்த்தினார். யாரோ காலிங் பெல் அடித்திருக்கின்றார்கள். அங்கே காலிங் பெல் அடித்தால் இங்கே சிவப்பு விளக்கு எரியும்படி எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் கொடுத்திருந்தார். ராகவ்ராவை திரும்பி பார்த்தார். ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுறீங்களா? யாரோ வந்திருக்காங்க, பார்த்துட்டு வந்துடுறேன். ராகவ்ராவ் தலையசைத்தார். டேக் யுவர் ஓன் டைம். சிவபூஜையில் புகுந்த கரடி யார்? மனசுக்குள் திட்டிக்கொண்டே பங்களாவை தொட்டார். கதவை விரித்தவர் திகைத்து போனார். கதவுக்கு வெளியே சசிதரனும் விக்டரும் யூனிஃபார்மில் நின்றிருந்தார்கள். அத்தியாயம் 21. தன் மனசில் விருட்டென்று பரவின திகைப்பையும் திடுக்கிடலையும் சுவடே இல்லாமல் முகத்தில் மறைத்து கொண்டு வெகு இயல்பான குரலில் யார் வேணும் என்றார். ஐ ஸ்பெஷலிஸ்ட் அஜித் மேனன். நான் தான். உங்க கூட கொஞ்சம் பேசணும். என்ன விஷயமாய்? உட்கார்ந்து பேசலாமே.
ஓ சாரி, ப்ளீஸ் கம் இன். உள்ளே வாங்க. டேக் யுவர் சீட்ஸ். டிராயிங் ரூமில் இருந்த சோஃபாவை அவர்களுக்கு கைகாட்டினார். உட்கார்ந்த பின் விக்டரை மெதுவாக தொடங்கினார். உங்களை இந்த நேரத்தில் தொந்தரவு பண்றதுக்காக மன்னிக்கணும். இட்ஸ் ஆல் ரைட். நீங்க விஷயத்தை சொல்லுங்க. பேப்பர்ல பார்த்திருப்பீங்களே 2 நூதனமான மர்டர்ஸை பத்தி. அஜித் மேனன் பட்டென குறுக்கிட்டு குரலை தள்ளினார். நான் பேப்பர் படிக்கிறதில்லை. அப்படின்னா அந்த மர்டர்ஸை பத்தி நீங்க கேள்விப்படவே இல்லையா? எந்த மர்டர்ஸை பத்தி? அவர் திரும்பி கேட்க புருவங்களை உயர்த்தினார்கள். ஆச்சரியமா இருக்கே. ஏன்னா இப்ப ஊர் பூராவும் இதே பேச்சுத்தான். சாரி இன்ஸ்பெக்டர், நான் ரிசர்ச்ன்னு எந்நேரமும் ரிசர்ச்சிலேயே மூழ்கி கிடக்கிற ரகம். ஊர்ல நடக்கிற விஷயங்களை பத்தி என்கிட்ட கேட்கிறலாம் எண்ணத்தோட வந்திருந்தீங்கன்னா அது நகைப்புக்குரிய விஷயம். சசிதரன் என்னவோ கேட்க வர விக்டர் அவரை கையமர்த்தி விட்டு குரலை வெளியிட்டார். நீங்க என்ன ரிசர்ச் பண்ணுறீங்க? அஜித் மேனன் சொன்னார். அவர் சொன்னதை செவிமடுத்து விட்டு விக்டர் கேட்டார். அணு கம்பெனியில் ஆர்டர் பண்ணி உங்க ஆராய்ச்சிக்கு தேவையான எதையாவது வாங்கினீங்களா? உஷாரானார் அஜித் மேனன். இவர்கள் எங்கிருந்து நூல் பிடித்து கொண்டு இங்கே வந்து சேர்ந்திருக்கின்றார்கள் என்பது புரிந்து போனது. ஆமாம், வாங்கினேன். உங்களுக்கு எப்படி தெரியும்? ஒரு என்கொயரிக்காக அங்கே போயிருந்த போது தற்செயலாய் ஏஓ டேபிளில் பிரைவேட் ஆர்டர் ஃபைலை பார்க்க நேர்ந்தது. அந்த ஃபைலில் நீங்க தந்த ஆர்டர் விவரங்களும் இருந்தது. ரேடியோ ஆக்டிவ் பொருட்கள் கலந்த சில சின்ன வகை கண்ணாடிகளை அந்த கம்பெனி மூலமாய் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தீங்க இல்லையா? எஸ். அந்த கண்ணாடிகளை நீங்க எதுக்காக பயன்படுத்துறீங்க? அதுதான் சொன்னேனே, ரிசர்ச்சுக்காகத்தான். அதை நான் கேட்கல. ரிசர்ச்சில் அதுக்கு என்ன உபயோகம்? கண் பார்வை குறைஞ்ச நபர்களுக்கு அந்த வகை கண்ணாடிகளை போட்டு பார்த்து ரியாக்ஷனை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் நான் எதிர்பார்த்த ரியாக்ஷன் கிடைக்கல. ஸோ அந்த கண்ணாடிகளில் எந்த உபயோகமும் இல்லாமல் சும்மாதான் கிடக்கு. அப்படின்னா அந்த ரிசர்ச்சை ட்ராப் பண்ணிட்டீங்களா? ரிசர்ச்சை ட்ராப் பண்ணலை. வேற மெத்தட்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சில சம்பிரதாய கேள்விகளுக்கு பின் எழுந்தார்கள் இருவரும். ரேடியேஷனை பயன்படுத்தி 2 கொலைகள் நடந்திருக்கு. அதனால்தான் அது சம்பந்தப்பட்ட எல்லா நபர்களையும் விசாரிக்க வேண்டி இருக்கு. தொந்தரவுக்கு மன்னிக்கவும். இட்ஸ் ஆல் ரைட். புன்னகையோடு அவர்களை வழியனுப்பி வைத்தார் அஜித் மேனன். காம்பவுண்ட் கேட்டை கடந்து அவர்கள் தெருவில் மறைகிற வரை ஜன்னல் அருகிலேயே நின்று காத்திருந்த அஜித் மேனன் அவர்கள் தலை மறைந்தவுடன் மறுபடி லேபுக்கு வந்தார். அங்கே டெஸ்டிங் நாட்காலியில் பொறுமையாக காத்திருந்தார் ராகவ் ராவ். சாரி மிஸ்டர் ராகவ் ராவ், ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய ரிசர்ச்சை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக காத்திருக்கிறதில் தப்பில்லை. நீங்கள் டெமான்ஸ்ட்ரேஷனை ஆரம்பிங்க. ஜஸ்ட் அ மினிட். இந்த கண்ணாடியை நான் போட்டு பார்த்து சரியா வேலை செய்யுதான்னு செக் பண்ணிடுறேன். அப்புறமா உங்க கண்ணில் மாட்டி டெமான்ஸ்ட்ரேஷனை தொடங்குறேன். தலையசைத்தார் ராகவ் ராவ். அஜித் மேனன் கண்ணாடியை பற்றி இருக்கும் ஃப்ரேமை மாட்டிக்கொண்டார். எனக்கு வர வேண்டிய விருதை 2 தடவை தட்டி விட்டியே ராகவ் ராவ். மனசுக்குள் திட்டிக்கொண்டே தலையை நிமிர்த்தி அந்த கண்ணாடி வழியே ராகவ் ராவை வெறித்து பார்க்க ஆரம்பித்தார். வினாடிகள் நிதானமாய் கழிய ஆரம்பித்தன. சரியாய் அரை நிமிஷம் கடந்த பின்தான் அஜித் மேனன் அதை உணர்ந்தார். அந்த கண்ணாடி வேலை செய்யவில்லை. என்ன ஆயிற்று? 15 வினாடிகளில் தன் வேலையை காட்டிவிடுமே. இன்றைக்கு என்னவாயிற்று? டெஸ்டிங் நாட்காலியில் உட்கார்ந்திருந்த ராகவ் ராவ் சிரித்தார். என்ன அஜித் மேனன், கண்ணாடி வேலை செய்யலையே, என்னை சுட்டு பொசுக்கலையேன்னு பார்க்குறியா? அவர் கேட்டதுமே திடுக்கிட்டு போய் நிமிர்ந்தார். ராகவ் ராவ் அதே புன்னகையோடு தொடர்ந்தார். உன்னோட கொலைகார கண்ணாடியை ஜஸ்ட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் நான் மாற்றி வச்சிட்டேன். இதோ அந்த கண்ணாடி என்னோட கையில் இருக்கு. திகைப்புடன் நிமிர்ந்தார். திகைப்பு கோபமாய் மாற அதிக நேரம் பிடிக்கவில்லை. ராகவ் ராவ், அந்த கண்ணாடியை கொடுத்துடு. தரமாட்டேன். நீ என்னதான் என்னோட ரைவலா இருந்தாலும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால வரை உன்னோட திறமைக்கு நான் ரொம்பவும் மரியாதை வச்சிருந்தேன். ஆனால் நீ 2 கொலை செஞ்சவன்கிறது நினைக்கும் போது இவ்வளவு நாளும் நான் உன்மேல் வச்சிருந்த அந்த மரியாதை அனாவசியமாக படுகுது. நான் கொலை செஞ்சவனா? யார் சொன்னது? ராகவ் ராவ் நிதானமாய் சொல்ல ஆரம்பித்தார்.
அப்பவே யாரோ வந்திருக்கிறதா சொல்லிவிட்டு நீ போனதும் கொஞ்ச நேரம் இங்கே போர் அடிச்சுட்டு உட்கார்ந்திருந்தேன். நீ வேற நேரமானதால எந்திரிச்சு பங்களாவுக்கு வந்தேன். இன்ஸ்பெக்டர் 2 பேரோட நீ பேசிக்கிட்டு இருந்ததை பார்த்ததும் ஒதுங்கி நின்று கேட்க ஆரம்பிச்சேன். இன்ஸ்பெக்டர்ஸுக்கு கேஷுவலா நீ சொன்ன பதில்கள்ல சந்தேகம் வரல. ஆனால் எனக்கு உண்மையில சந்தேகம் வந்துருச்சு. சத்தம் இல்லாம லேபுக்கு திரும்பி வந்து நீ பத்திரப்படுத்தி வச்சுட்டு போன அந்த கண்ணாடியை எடுத்து போட்டு பார்த்தேன். சேர்ந்தாப்புல 1-2 நிமிஷத்துக்கு எதை பார்த்தாலும் அந்த பொருள் அப்படியே கதிரியக்கத்தால் பாதிக்கப்பட்டு சிதைந்து போறது தெரிஞ்சது. பேப்பரில் வெளியான நூதன கொலைகளுக்கு காரணக்கர்த்தா நீதான்னு புரிஞ்சு போச்சு. மை காட், எத்தனை வஞ்சகமா என்னை வர வச்சு. அந்த இன்ஸ்பெக்டர் மட்டும் வராமல் இருந்திருந்தால் இந்நேரம் என் கதி என்னவாகி இருக்கும். சிலிர்த்தபடியே அந்த நாட்காலியை விட்டு எழுந்தார் ராகவ்ராவ். இதற்குள் அஜித் மேனன் மெல்ல மெல்ல நகர்ந்து கதவு தாளில் கை வைத்தார். ராகவ் கத்தினார், நோ அஜித் மேனன், நீ எங்கேயும் போகக்கூடாது. பூட்டி வச்சிருக்கிற அந்த கதவை திறக்க எப்படியும் சில வினாடிகளாவது பிடிக்கும். அதை திறக்கும் முயற்சியில் நீ இறங்கினால் அப்புறம் நான் அந்த கொலைகார கண்ணாடியை உன்னை பார்க்க ஆரம்பிச்சிடுவேன். அஜித் மேனன் சிரித்தார். நீ அந்த காரியத்தை செய்ய மாட்ட. ஒருத்தரை கொலை செய்கிற அளவுக்கு தைரியமில்லாத சராசரி மனிதன் நீ. என்னை நீ இந்த கண்ணாடியால தீர்த்து கட்டிட்டா ஏற்கனவே நான் பண்ணின 2 கொலைகளுக்கும் நீதான் பொறுப்பேற்றுக்க வேண்டி வரும். இத்தனையும் தெரிஞ்ச புத்திசாலியான நீ நிச்சயமா அந்த கண்ணாடியை பயன்படுத்தி என்னை கொல்ல மாட்ட. சொல்லிக்கொண்டே கதவை திறக்க முற்பட்டார். அவர் மனசு பரபரத்தது. பங்களாவுக்குள் வைத்திருக்கும் பாதுகாப்பு பிஸ்டலை எடுத்து இவன் போலீஸ் வசம் போகும் முன் இவனை முடித்தாக வேண்டும். இவனை தீர்த்து விட்டால் அப்புறம் செத்த உடம்பை அந்த கண்ணாடியை கொண்டு சிதைத்து விடுவதென்றும் கஷ்டமான காரியம் இல்லை. முதலில் பிஸ்டல், மற்றவை அப்புறம். அவசரத்துடன் லாக்கை விடுவித்த அஜித் மேனன் வெளியே பாய போன போது தட் எதன் மேலோ மோதி நிலை குலைந்து நின்றார். சுதாரித்து நிமிர்ந்தவர் செமர்த்தியாய் அதிர்ந்து போனார். விக்டரும் சசிதரனும் கோட்டை சுவர் மாதிரி நின்றிருந்தார்கள். இன்ஸ்பெக்டர், விக்டர் சிரித்தார். எங்களை இங்கே எதிர்பார்க்கவில்லை இல்லையா அஜித் மேனன்? ஆரம்பத்தில் உங்கள் மேலே எந்த சந்தேகமும் இல்லாமல் தான் விசாரணையை துவங்கினோம். விசாரிச்சதோட விடுற போலீஸ்காரனோட பழக்கம் இல்லையே. விசாரணை பாட்டுக்கு நடந்துட்டு இருந்தாலும் என் கண் உங்க டிராயிங் ரூம் பூராவும் எக்ஸ்ரே மாதிரி அலைஞ்சிட்டு தான் இருந்தது. உங்களோட துரதிர்ஷ்டம், அங்கே மேகசின் ஸ்டாண்டில் பழைய மேகசின்களை பத்திரப்படுத்தி வச்சிருந்த அந்த பாலித்தீன் கவர் என் கண்ணில் பட்டுடுச்சு. 2 தடவை பார்த்துருக்கிறேன் அதே பாலித்தீன் கவரை. மறப்பேனா? விசாரணையை அவசரமா முடிச்சிட்டு வெளியே வந்தோம். வெளியே வந்ததும் இன்ஸ்பெக்டர் சசிதரன் கிட்ட விஷயத்தை சொன்னேன். அந்த அஜித் மேனனை கண்காணிக்க ஆள் போடணும்னு சொன்னேன். உங்க கெட்ட நேரம் பாருங்க. ஆள் போடுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம விசாரணைக்கு அப்புறம் அவரோட ரியாக்ஷன் என்னன்னு இப்ப நாமே பார்த்துட்டு வரலாம் என்றார். வெளியே போன நாம் திரும்பி வந்தோம். விளக்கெரிஞ்சிட்டு இருக்கிற இந்த லேப் பக்கம் வந்தோம். லேப் உள்பக்கமாய் பூட்டி இருந்தது. இருந்தாலும் ராகவ் ராவும் நீங்களும் பேசிக்கொண்டது வென்டிலேட்டர் வழியா தெளிவாக கேட்டது. அந்த நூதன கொலைகளுக்கு விடை உங்க 2 பேரோட சம்பாஷணையிலும் இருந்தது. தப்பிக்க முயற்சி பண்ணின உங்களை மடக்கிட்டோம். உங்களை மாதிரி மதிப்புக்குரிய சயின்டிஸ்டுகள் எல்லாம் போலீஸ் ட்ரீட்மெண்ட் தர மனசில்லை எங்களுக்கு. அதனால் ஏற்கனவே உங்களால் கொலை செய்யப்பட்ட அந்த அப்பாவிங்க 2 பேரும் யார் யார் எதுக்காக அவங்களை கொலை செஞ்சீங்க எல்லா விவரங்களையும் நீங்களாகவே சொல்லுறீங்களா? மௌனமாக தலையசைத்த அஜித் மேனனை ஜீப்பில் ஏற்றினார்கள். ஜீப் ஸ்டேஷனை நோக்கி விரைய ஆரம்பிக்க அஜித் மேனன் குனிந்த தலையுடன் வாக்குமூலம் தர துவங்கினார். முற்றும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த கதை முடிஞ்சுது. நாளைக்கு இதே மாதிரி இன்னும் நல்ல ஒரு கதையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் பிரியா. பாய் now.